அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க தமிழ் வானொலி மிகவும் வழங்கும் ஒரு சற்றே வித்தியாசமான ஆனாலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நம்மில் பெரும்பாலானோர் ஏற்கனவே அறிந்தபடி ஏப்ரல் 2ஆம் தேதி ஆட்டிசம் அவேர்னஸ் டே அப்படின்ற உலக ஆட்டிசம் நாள் என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த 2ஆம் தேதி மட்டுமல்லாமல் இந்த ஏப்ரல் மாதம் முழுதுமே ஆட்டிசம் விழிப்புணர்வு மாதம் என்று உலகம் முழுவதும் முழங்கப்பட்டு பலரால் அது கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படி என்றும் கூட சொல்ல முடியாத ஒரு இது. ஆனாலும் கூட அந்த சிறப்பு குழந்தைகள் கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டியவர்கள் என்கின்ற ஒரு நிலையில் நாம் ஆட்டிசம் என்பதை பற்றி முதலில் பார்ப்போம். இந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடைய பல சிறப்பு விருந்தினர்கள், அதுவும் குறிப்பாக மருத்துவர்கள், பல்வேறு ஸ்பெஷாலிட்டிஸ் உள்ள பல மருத்துவர்கள், அவர்களை பற்றி நாம் வரவேற்பதற்கு முன்பாக இந்த ஆட்டிசம் என்பதை பற்றி முதலில் நாம் எதற்காக இந்த நிகழ்ச்சியை அமெரிக்க தமிழ் வானொலி இணைந்து நடத்துகிறது என்பதை பற்றிய பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியை அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்து வழங்குவதில் நம்முடைய சில நிறுவனங்கள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய சேரிட்டி கிராசிங் என்கின்ற ஒரு அமைப்பு டெலிவர் பகுதியில் இருந்து ஒரு நெடிந்த நீடிய சமூக சேவைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் அந்த ஒரு நிறுவனம் மற்றும் வலைத்தமிழ்.com தமிழ் தகவல் களஞ்சியம் அவற்றுடன் இணைந்து அமெரிக்க தமிழ் வானொலி இணைந்து இந்த நிகழ்ச்சியை வழங்குவதில் மிகவும் பெருமை கொள்கிறோம். முதல் ஆட்டிசம் என்றால் என்ன என்பதை நாம் பார்ப்போம். ஆட்டிசம் என்பது மூளையை பாதிக்கும் ஒருவித நரம்பியல் குறைபாடு. ஆட்டிசம் என்பதை தமிழில் மதி இறுக்கம் அல்லது தன்முனைப்பு குறைபாடு என்று கூட சொல்வார்கள். ஆட்டிசம் எதனால் ஏற்படுகிறது என்பதற்கு மருத்துவத்துறைக்கே ஒரு சவாலாக இருக்கும் வகையில் பல்வேறு அதற்கான ஒரு தீர்வு முறைகள் தொடர்ந்து இருந்து கொண்டு இருந்தாலும் எதனால் ஏற்படுகிறது என்பதற்கு மிக தெளிவாக இன்னும் பதில் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. அதற்கான விடையையும் நம்முடைய வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சரியான மருத்துவ ஆய்வுகள் அதிகமாக நிகழாத கிட்டத்தட்ட 1980 வரை ஆட்டிசம் என்பது மேலை நாடுகளில் மட்டுமே வரும் வியாதி என்கின்ற ஒரு கருத்து இந்திய அரசிடம் இருந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 2001ஆம் ஆண்டிற்கு பிறகுதான் ஆட்டிசத்தின் தாக்கத்தை இந்திய அரசு மிகவும் புரிந்து கொண்டது. இந்தியாவில் இப்போது பிறக்கும் கிட்டத்தட்ட 250 குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் பாதிப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் உலக அரங்கில் பார்க்கப்படும் அந்த ஒரு புள்ளி விவரம் என்னவென்றால் 58 குழந்தைகளில் ஒரு குழந்தை ஆட்டிசம் என்பதாகவும், அதே போல பெற்றோர்களிடம் எடுத்த அந்த ஒரு புள்ளி விவரங்களில் கிட்டத்தட்ட 45 குழந்தைகளில் ஒருவர் அந்த ஒரு ஆட்டிசம் குறைபாடு உள்ளவர்களாகவும், குறிப்பாக ஜப்பான், கொரியா சில நாடுகளில் கிட்டத்தட்ட 1:32 ஒரு குழந்தை என்பதாக சொல்கிறார்கள். நாம் ஆட்டிசம் என்ன என்பது புரிந்து கொள்வதற்கு முன்பதாக குழந்தைகள் பொதுவாக மிகுந்த விளையாட்டு திறனும் கற்பனை திறனும் கொண்டவர்கள். பிறந்த ஓரிரு மாதங்களில் புன்னகை செய்ய தொடங்குவார்கள். அதே போல பெயரை சொல்லி அழைத்தால் திரும்ப பார்ப்பார்கள். விரலை நீட்டினால் தொடுவது, கொஞ்சினால் சிரிப்பது என்று மிகவும் சகஜமாக அனைவரிடமும் பாகுபாடு எதுவும் பார்க்காமல் பழகும் அந்த ஒரு தன்மையை நாம் குழந்தைகளிடம் பார்ப்போம். ஆனால் ஆட்டிசம் உள்ள குழந்தைகள் மட்டுமே சற்று வேறு மாதிரி நடந்து கொள்ளும் இதுவை பார்க்கிறோம். அதுபோல பிறந்த ஓரிரு வருடங்களிலேயே அதற்கான அறிகுறிகளை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வெளிப்படுத்துவார்கள். உடனடியாக தெரியாது. பெயர் சொல்லி கூப்பிட்டால் கூட தன்னை தான் கூப்பிடுகிறார்களா என்று அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையோ, அல்லது பிற குழந்தைகளுடன் விளையாடாமல் தனிமையில் இருக்க விரும்பும் அந்த ஒரு சூழ்நிலையோ, அல்லது கேள்வி கேட்டால் அதற்கு கொஞ்சம் தாமதமாக பதில் சொல்லும் அந்த ஒரு நிலையையோ, அல்லது சில நேரம் பெற்றோர்களே கோபித்தால் கூட தன்னுடைய அழுகையாகட்டும் அல்லது சந்தோஷ உணர்வுகளையாகட்டும் வெளிப்படுத்துவதற்கு சில சிரமங்கள் படுவார்கள். அந்த சிறிய பாதிப்புகள் பிறகு தீவிரமடைகிறதா, அது என்னென்ன மாதிரியான நிலை வருகிறது. ஆனாலும் கூட நாம் இது போன்று நாம் பார்த்தாலும் கூட ஆட்டிசம் உள்ள அந்த குழந்தைகளிடம் ஒரு புள்ளி விவரம், இன்னொரு புள்ளி விவரம் கொடுக்கும் அந்த விவரங்களையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆட்டிசத்தின் அறிகுறிகள் குழந்தைகளிடம் இருக்கும் அவர்களுக்கு
அந்த குழந்தைகளுக்கு சில சமயம் வேறு பல திறமைகளும் அதிகமாக இருப்பதாகவும் நாம் தொடர்ந்து அந்த புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. உதாரணமாக, ஆட்டிசம் உள்ளவர்கள் மிகப்பெரிய எண்களை கூட்டுவது, அது சாதாரண மனிதர்களால் முடியாத அந்த ஒரு காரியம் செய்வதும் சரி, அவர் பெருக்குவது அல்லது கணித திறனை மிக அருமையாக வெளிப்படுத்துவது, அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய நினைவு திறன் மிக மிக அதிகமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதுபோல இப்படிப்பட்ட பல்வேறு திறன்கள் இருக்கும் அந்த குழந்தைகளிடம் இன்னும் சில சவால்களும் இருக்கிறது என்பதை இந்த ஆட்டிசம் பற்றிய ஒரு நாம் அனைவரும் விழிப்புணர்வுடன் வேண்டிய அந்த ஒரு இது. அந்த வகையில் நம்முடைய சிறப்பு விருந்தினர்களாக, சிறப்பு அழைப்பாளர்களாக நம்முடைய 3 மருத்துவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி குழுவின் மூலமாக நாங்கள் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்க நாங்கள் முனைந்த பொழுது நாங்கள் வெவ்வேறு வகைகளில், அதாவது ஒரு ஆயுர்வேதா எப்படி பார்க்கிறது, சித்த மருத்துவ முறை எப்படி பார்க்கிறது, அதே போல நம்முடைய நாம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும் அந்த ஒரு அலோபதி மருத்துவம் எப்படி பார்க்கிறது என்பதாக ஒரு பன்முக கோணத்துடன் இந்த ஆட்டிசம் பார்க்கும் அனுமதியுடன் நாங்கள் வெவ்வேறு சிறப்பு விருந்தினர்களை அழைத்திருக்கிறோம். இந்த வகையில் நம்முடைய வந்திருப்பவர்கள் டாக்டர் ராஜேஸ்வரி முத்துசாமி அவர்கள். இவர்கள் ஒரு சைல்ட் அண்ட் அடல்ட் சைக்கியாட்ரிஸ்டாக இருக்கிறார். நியூ ஜெர்சி பகுதியில் ரட்ஜர்ஸ் யூனிவர்சிட்டி பிஹேவியரல் ஹெல்த் கேர் நிறுவனத்தில் தொடர்ந்து பல 100 குழந்தைகளுக்கு, ஆட்டிசம் குழந்தைகளுக்கு தன்னுடைய மருத்துவத்தையும், அது மட்டும் இல்லாமல் பெரியவர்களுக்கும் கூட பல வைத்திய முறைகளை கொடுத்து வந்திருக்கிறார். வணக்கங்க டாக்டர் ராஜேஸ்வரி, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேங்க. நன்றி. அடுத்ததாக நம்முடைய டாக்டர் பார்த்திபன் நம்முடைய இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவர் ஆட்டிசம் சித்தா ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்லப்படும் சுவாபிமான் ட்ரஸ்ட் அப்படின்றது தனக்காக உருவாக்கி அந்த நிறுவனத்தில் கிட்டத்தட்ட பல ஆயிரம் குழந்தைகளுக்கு இந்த ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு பல சிகிச்சைகள் கொடுத்து கொண்டிருக்கிறார். வணக்கங்க டாக்டர் பார்த்திபன். வணக்கம். அடுத்ததாக நம்முடைய டாக்டர் பிரியா பாலா, இவர்கள் ஆயுர்வேதா பிராக்டிஷனர். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அந்த வர்மக்கலை உட்பட பல்வேறு இயற்கை சார்ந்த, அதாவது மூலிகை மற்றும் வர்மக்கலை உட்பட இயற்கை சார்ந்த சிகிச்சை முறைகளை ஆட்டிசம் மற்றும் அந்த பொது மருத்துவத்திற்காக கொடுத்து கொண்டிருக்கிறார். வணக்கங்க டாக்டர் பிரியா பாலா, எப்படி இருக்கீங்க? வணக்கங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், மிக்க நன்றி. உங்கள் மூவரையும் வருகவென்று நம்முடைய அமெரிக்க தமிழ் வானொலி மூலமாக இந்த நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்கிறோம். கண்டிப்பாக உங்கள் மூலமாக இந்த நம்மளுடைய உலக தமிழ் வாசகர், நம்மளுடைய உலக தமிழ் நேயர்கள் மிகவும் ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உலகெங்கும் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான நாடுகளில் இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்கும் அந்த ஒரு வாய்ப்பு இருப்பதால் நாம் அந்த ஆட்டிசம் அப்படின்னா என்ன, முதல்ல உங்க மூவரிடம் இருந்து ஒரு சின்ன ஒரு வட்டம் செல்வோம். நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்லுங்கள், அதாவது ஆட்டிசம் அது என்ன, முதல்ல உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆட்டிசம் அப்படின்ன உடனே உங்களுக்கு டாப் ஆஃப் த மைண்ட் உங்களுக்கு வர்ற அந்த சிந்தனைகளை சொல்லுங்க. முதல்ல டாக்டர் ராஜேஸ்வரி, நீங்க ஆரம்பிக்கலாம். வணக்கம். அவர் சொன்ன மாதிரி நான் நியூ ஜெர்சியில ரட்ஜர்ஸ் யூனிவர்சிட்டி பிஹேவியரல் ஹெல்த் கேர்ல ஃபேக்கல்டி பொசிஷன்ல இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 12-15 வருடமாக குழந்தைகள் மனநலம், அதுவும் குறிப்பாக டெவலப்மெண்டல் டிலேஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட குழந்தைகளுக்கான மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆட்டிசம் அப்படின்றது முதல்ல நினைவுக்கு வருது என்ன அப்படின்னாக்க, இந்த குழந்தைகள் சிறிய முறையில் வேறுபட்ட குழந்தைகள், அதுதான் சொல்ல முடியாது தவிர சோசியல் கம்யூனிகேஷன், ஒருவர் முகம் பார்த்து சிரிப்பது, கூப்பிட்டா ஏன்னு கேட்கறது, அல்லது ஒருவரோட பழகும் போது பிராக்மேட்டிக் ஸ்பீச் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்பீச் டிலேஸ் ஆகி, அதே மாதிரி தனக்குள்ளேயே அவங்க இருந்துகிட்டு தன்னை சார்ந்தே அவங்க உலகம் சுழல்ற மாதிரி இருந்துகிட்டு அவங்க சில விதமான பாவனைகள் அவங்களுக்கு இருக்கும். அதை இங்கிலீஷ்ல ஸ்டெம்மிங் பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபேன் சுத்திட்டு இருந்தா அதையே பார்த்துட்டு இருக்கிறது, நீங்க ஒரு வேக்யூம் கிளீனர் போட்டீங்கன்னா அதையே பார்த்துட்டு இருக்கிறது, ரொம்ப ஒரு சத்தங்கள் அவங்களால சில வகையான சத்தங்கள் அவங்களால தாங்கிக்க முடியும், சில வகையான சத்தங்கள் அவங்களால தாங்கிக்க முடியாது. நிறைய சென்சிட்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்கும், லவுட் நாய்ஸஸ், கிரவுட்ஸ், சில வகையான உணவுப் பொருட்கள் அவங்களுக்கு சாப்பாடு டெக்ஸ்டர் அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவான குழந்தைகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்.
அந்த சென்சிட்டிவிட்டி வந்து உங்களுக்கு சோசியல் லைஃப்லயும் வந்து இது பண்ற தொட்டு அவங்க வந்து சில வகையில வந்து வேறுபட்டு இருப்பாங்க. ஆட்டிசம்னா முக்கியமா வந்துட்டு நான் வந்து மக்களுக்கு வந்து பெற்றோர்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னாக்க, எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்ம சீக்கிரமா அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு அளவு வந்து குழந்தைகள் வந்து இயல்பான நிலைக்கு நம்ம வந்து முடிந்தவரை கொண்டு வர முடியும். ஏர்லி இன்டர்வென்ஷன் வந்து இஸ் அ கீ ஃபார் வந்து சக்சஸ் அண்ட் ப்ராக்னோசிஸ் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோக்கு எவ்வளோ அப்ளைடு பிஹேவியரல் அனாலிசிஸ், அப்ளைடு ABA தெரப்பின்னு வெஸ்டர்ன் அலோபதி மெடிசன்ல சொல்றது எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி ஸ்பீச், பிசிக்கல், அவங்களுக்கு அந்த ஃபைன் மோட்டார் டெபிசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வந்து பயிற்சிகள் கொடுத்து அவங்கள வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளால வந்து அவங்கள ஊக்கப்படுத்த முடியுமோ, உற்சாகப்படுத்த முடியுமோ, அது வந்து நிச்சயமா வந்து இட் கோஸ் அ லாங் வே. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா சோசியல் கம்யூனிகேஷன். முக்கியமா இந்த குழந்தைகள் வந்து மற்ற குழந்தைகளோட நமக்கு எந்த அளவுக்கு பழக விடுறோமோ அந்த அளவுக்கு வந்து அது வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த குழந்தைகள் வந்துட்டு நமக்கு பெற்றோர்களுக்கு எப்படி இருந்தாலும் மற்றவர்களுக்கு எப்படி இருந்தாலும் இந்த குழந்தைகள் வந்து மற்ற குழந்தைகளோடு பழகும் போது அவங்களால மற்ற குழந்தைகள் சேர்ந்து வாட் வி கால் அஸ் டிபிக்கலி டெவலப்பிங் சைல்டு அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது அவங்களால வந்து அந்த சோசியல் கம்யூனிகேஷனை பிக்கப் பண்ணிக்க முடியும். அதனால வந்துட்டு இந்த வகையான ABA அண்ட் சோசியல் கம்யூனிகேஷன் தெரப்பி அதுதான் வந்து கீ ஃபார் வந்து சக்சஸ் ஃபார் தீஸ் சில்ட்ரன் அப்படின்னு சொல்ல முடியும் ஃப்ரம் அ அலோபதிக் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. நன்றிங்க டாக்டர் ராஜேஸ்வரி. அடுத்ததாக டாக்டர் பார்த்திபன், நீங்க சொல்லுங்க. இப்போ நான் ஆட்டிசம் பத்தி எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா? இப்ப பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 15 வருஷமா இப்போ இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா நிறைய மீடியா அவேர்னஸ், இப்போ டிவில எல்லாம் ஆட்டிசம்காக நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் பண்றாங்க, நிறைய பத்திரிகைகள் எல்லாம் வருது. அதனால பேசிக்கா இப்போ ஆட்டிசம்னா என்ன அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியதான் செய்யுது. ஆட்டிசம் இஸ் நாட் ரேர். இப்போ வந்து பப்ளிக் அவேர்னஸ், முன்ன பிசிஷியன் அவேர்னஸே ரொம்ப குறைவா இருந்தது, இப்போ அதுவுமே நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னும் இந்த ஆட்டிசம் எபிடமிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேலஞ்சிங் பப்ளிக் ஹெல்த் இஷ்யூவா தான் நம்ம பாக்குறோம். எங்க பார்த்தாலும் இதோட இன்சிடென்ஸ் இந்த ஜெனரல் பாப்புலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து இப்போ என்னோட ஃபோக்கஸ் ஆஸ் சித்தா பிசிஷியனாகவும் இல்லைன்னா ஒரு இந்தியாவில வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்றதுனாலயோ நான் வந்து என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ரீஹாபிலிட்டேஷன் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இதுக்கு வேணும். இப்போ வந்து ஒரு இன்டெகிரேட்டட் அப்ரோச் தான் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரே ஒரு சிஸ்டம்ல ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இட் இஸ் மல்டி சிஸ்டமிக். அதனால வந்து ஒரு டீம் ஒர்க் தான் வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ண முடியும். டாக்டர்ஸ் வேணும், தெரபிஸ்ட் வேணும், எஜுகேட்டர்ஸ் வேணும், ஸ்ட்ரக்சர்டு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வேணும், பேரண்ட்ஸ்க்கு வந்து நல்ல அவேர்னஸ் வேணும், அவங்களுக்கு இந்த சொசைட்டியும் இந்த கவர்மெண்ட்டும் ப்ராப்பரா சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஹெல்தி மாடல் இருந்ததுன்னா ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப நல்லபடியா பாத்துக்க முடியும், அவங்களோட பெஸ்ட் பொட்டன்ஷியல் வந்து வெளியில கொண்டு வர முடியும். நன்றி நன்றி டாக்டர் பார்த்திபன். நேயர்களே, நாம் இந்த நிகழ்ச்சி மிக மிக விறுவிறுப்பாக நிறைய தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. டாக்டர் ராஜேஸ்வரி முதல்ல சொன்னாங்க, இந்த மாதிரி ஆட்டிசம் அது அந்த ஒரு சிறப்பு குழந்தைகள், அது ஒரு சிறப்பு திறன் மிகுந்த அந்த குழந்தைகள், அவர்களை எப்படி இது பண்ணது அதை பத்தி சொன்னாங்க. அதே போல டாக்டர் பார்த்திபன் அந்த ஆட்டிசம் எந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப பரவலா போயிட்டு இருக்கு, அதே போல வந்து உலக அளவில் வந்து நாம் எப்படி வந்து இன்னும் கூட அந்த ஒரு விழிப்புணர்வோட என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கறத பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்ததாக நம்முடைய டாக்டர் பிரியா பாலா நியூஜெர்சில இருந்து. பிரியா பாலா, நீங்க சொல்லுங்க. வணக்கம்ங்க. ஆயுர்வேதத்துல வந்து ஆட்டிசம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து கிடையாது. ஆயுர்வேதத்துல எந்த நோய் இருந்தாலும் அது வந்து 3 தோஷங்கள்னு சொல்லுவோம். வாதம், பித்தம், கஃபம் அப்படிங்கிற அந்த 3 தோஷத்துல இருக்கிற இம்பேலன்ஸ், அதுதான் வந்து நோய் அப்படின்ட்டு சொல்றோம். பொதுவா இந்த ஆட்டிசம் குழந்தைங்கள இருக்கிற சிம்டம்ஸ் பார்த்தோம்னாக்கா நமக்கு இந்த வாத தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர் எலிமெண்ட் வந்து நேச்சுரலாவே நிறைய இருக்கு. அது வந்து ஓரளவுக்கு நம்ம நர்வஸ் சிஸ்டத்தோட கம்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தாத்துக்கள், 7 தாத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த 7 தாத்துக்கள்ல மஜ்ஜை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூளை, அதுலயும் வந்து இந்த வாதம் பாதிக்கிறதுனால இத வந்து ஓரளவுக்கு கோரிலேட் பண்ணலாம். ஸோ இதுல சிம்டம்ஸ் வந்து ஆல்ரெடி டாக்டர் ராஜி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இதுல ஆயுர்வேதத்துல பாத்தீங்கன்னா 3 விஷயங்களை வந்து நாங்க ரொம்ப முக்கியமா இங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அது ஒண்ணு வந்து கட் ஹெல்த். கட் ஹெல்த்னாக்கா அவங்களோட ஜீரண மண்டலத்துல உள்ள குறைபாடுகளை மூலிகைகள் கொடுத்து சரி பண்றது. 2வது வந்து ஃபுட் டாலரன்ஸ். அவங்க வந்து உணவு முறைகள் சாப்பிடும் போது அவங்க ஒரே மாதிரி உணவுகளையே மறுபடியும் பிக் பண்ணி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த நிறைய உணவுகளை வந்து வெரைட்டியா அவங்களுக்கு கொடுக்க முடியாது.
அது ஒண்ணுத்துல மாற்றம் பாக்குறோம். மூன்றாவது வந்து ஸ்லீப் பேட்டர்ன், அதாவது அவங்களோட தூக்கம் நல்லா இருந்தாதான், நம்ம சாதாரணமா இருக்கவங்களே நல்லா தூங்கி எழுந்திரிச்சோம்னாதான் அடுத்த நாள் காலையில நம்மளால ஃப்ரெஷ்ஷா அப்படி ஒரு நாள் நைட்டு சரியா நமக்கு தூக்கம் இல்லைனாலே அடுத்த நாள் நம்மளோட நடைமுறையில வந்து மாறுதல் தெரியும். அந்த 3 ஏரியாஸ்லயும் ஆயுர்வேதத்தினால ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க நம்ம. அருமை, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது இது வந்து ஒரு நோய் அப்படின்னு சொல்றதை விட வந்து இட்ஸ் இம்பேலன்ஸ் ஆஃப் அந்த எனர்ஜி சிம்டம்ஸ் மாதிரி சொன்னீங்க. அது வந்து ஒரு நன்றி நேயர்களே. நாம் நிறைய இந்த ஆட்டிசம் பற்றி நிறைய தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய வந்து ஆட்டிசம் சார்ந்த நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு வைத்தியம் பார்க்கும் என்ற நம்முடைய 3 மருத்துவர்கள் இந்தியாவிலிருந்தும் அமெரிக்காவின் நியூஜெர்சி பகுதியிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய தெரிந்து கொள்வோம் அந்த ஆட்டிசம் பற்றி. இப்போ வந்து ஒரு பொதுவான கேள்வி, நீங்கள் உங்க 3 பேரில் யார் வேணுமானாலும் சொல்லலாம். அதாவது ஆட்டிசம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து எப்படி வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்றது? இது வந்து ஒரு பொதுவான குழந்தை பிறந்த உடனே வந்து எல்லாரும் இந்த மாதிரி சிரிக்கிறது, தொடுறது, அந்த இதை பத்தி பேசணும். ஸோ அது போல வந்து ஆட்டிசம் குழந்தைகள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க, எவ்வளவு சீக்கிரம் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணலாம், அது வந்து புது பெற்றோர்களுக்கு வந்து அதை வந்து எப்படி அவர்களுக்கான டிப்ஸ் அப்படின்றத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நான் டாக்டர் ராஜேஸ்வரி பேசுறேங்க. முதல்ல வந்து குழந்தைய வந்து ஆட்டிசம் சிம்டம் வந்து முதல்ல ஒரு 6 மாசத்துல இருந்தே வந்து உங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா வந்து டயக்னோசிஸ் ஃபுல்லா வந்து ஆட்டிசம் தான் அப்படின்னு நமக்கு வந்து முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து 1.5 வயசுல இருந்து 2 வயசு ஆகும். 6 மாசம் இருக்கிற குழந்தை வந்து முகம் பார்த்து சிரிக்கல அப்படின்னு வந்து எப்ப வந்து ஒரு அம்மாக்கோ அப்பாக்கோ தோணுச்சோ உடனடியா வந்து என்ன அப்படின்னாக்கா அதை வந்து அவங்களோட பீடியாட்ரிஷியன் கிட்ட போய் முதல்ல சொல்றது நல்லது. இன்னொன்னு என்னன்னாக்கா ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் லோவா இருக்கும். ஹைப்போட்டோனியா அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் தவறது வந்து லேட் ஆகும். எல்லா மைல் கற்களுமே வந்து கொஞ்சம் வந்து டிலே ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து 8 மாசத்துல இருந்து 15 மாசம்குள்ள நடக்கலாம் அப்படின்னாக்க, ஒரு 15 மாசத்துல நடக்கல அப்படின்னாக்கா அது வந்து நமக்கு வந்து அது வந்து ஒரு கன்சர்னிங்கான விஷயம். அதே மாதிரி குழந்தை முகம் பார்த்து சிரிக்கல, கூப்பிட்டா பார்க்கல, அல்லது வந்து நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கிளுகிழுப்ப வச்சு விளையாடுவாங்க, அந்த சவுண்ட் வந்து குழந்தை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே அதெல்லாம் வந்து ஏர்லி சிம்டம்ஸ். அப்ப வந்து உடனடியா வந்து அதுக்கு ஒரு எப்பயுமே ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை போய் பீடியாட்ரிஷியன் காமிக்கிற மாதிரி இருந்தது, அல்லது 2 மாசத்துக்கு ஒரு தடவை போற மாதிரி அவங்க வந்து ஷார்ட்ஸுக்கு மட்டும் போற மாதிரி இருந்தாக்க அடிக்கடி வந்து அந்த குழந்தைகளோட மைல் கற்களை வந்து பாத்துக்கிட்டு வர்றது வந்து நல்லது. 18 வயசு வரும்போது எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் 30ல இருந்து 60 வார்த்தைகள் வரைக்கும் ஒற்றை வார்த்தைகள் வந்து சொல்ல தெரியணும். சில குழந்தைகள் 100-150 வார்த்தைகள் கூட பேசும். ஒரு மினிமமா சொல்லணும்னாக்க ஒரு 30ல இருந்து 60 வார்த்தைகள் வந்து அந்த குழந்தைகளுக்கு சொல்ல தெரியணும். கூப்பிட்டா ஏன் கேட்க தெரியணும். முகம் பார்த்து நம்மள சொல்ற வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண தெரியணும். அதே மாதிரி 2 வயசு வரும்போது வந்து புட்டிங் 2 words டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வார்த்தை சேர்ந்து பேச தெரியணும். எனக்கு பால் வேணும், எனக்கு இட்லி வேணும், இது பார்க்கலாமா அப்படின்னு வந்து அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ அந்த குழந்தை 2 வயசுல வந்து வார்த்தைகள் சேர்த்து பேசல, இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் ஆஃப் ஆட்டிசம். இந்த மாதிரி இருந்ததுன்னா we call it developmental delays. அந்தந்த மைல் கற்கள் அந்தந்த வயசுல அந்தந்த மாதங்கள்ல வந்து மீட் பண்ணல அப்படிங்கும்போது அப்போ வந்துட்டு வந்து இது ஆட்டிசமா அப்படிங்கிற வந்து இது ஏதாவது ஆட்டிசமா அல்லது வெறும் ஸ்பீச் டிசார்டரா, அல்லது குழந்தைக்கு வந்து காது அடிக்கடி வந்து இன்ஃபெக்ஷன் வந்து அதனால வந்து ஃப்ளூயிட் சேர்ந்து அதனால வந்து பேச்சு வந்து வரலையா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பேனல் ஆஃப் டெஸ்டிங் வந்து ஆரம்பிக்கிறது நல்லது. ஏன்னா எவ்வளவு சீக்கிரம் டெஸ்ட் பண்றோமோ, என்ன காரணம், சில குழந்தைகள் வந்து பேசாம இருக்கிறதுக்கு காரணம் காது அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வந்து ஃப்ளூயிட்ஸ் இருக்கிற தொட்டு அதுங்க வார்த்தைகள் வந்து சரியா காதுல விழாத தொட்டு பேசாம இருக்கலாம். அது இருந்தா உடனே அதுக்கான மருத்துவம். இப்படி எல்லாத்தையும் நீங்க ரூல் அவுட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க தென் ஓகே இது வந்து ஆட்டிசம் அப்படிங்கிற டயக்னோசிஸ் வந்த பிறகு உடனடியா அந்த குழந்தைகளுக்கான ஸ்பீச் தெரப்பி, உடனடியா அந்த குழந்தைகளுக்கான பிசிக்கல் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணோம்னாக்க எவ்வளவு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்களால வாட் வி கால் கேட்ச் அப் க்ரோத் பண்ண முடியும். ஸோ 6 மாசத்துல இருந்தே வந்து குழந்தைகள் முகம் பார்த்து சிரிக்கல, கூப்பிட்டா பார்க்கல, கிளுகிழுப்பைக்கு சத்தத்துக்கு திரும்பல அப்படின்னு தோணுச்சுனாக்க உடனடியா தயவு செய்து மருத்துவர்கள்ட்ட போய் அந்த உங்களுடைய கவலைகளை சொல்லுங்க. மருத்துவர்களை விட வந்து பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் நிச்சயமா ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு தான் முதல்ல தோணும். உங்க மனசுல தோன்ற வந்து
எந்த ஒரு சின்ன அபிப்பிராயமா இருந்தாலும் மத்தவங்க சொல்றாங்க ஆம்பளை பசங்க லேட்டா பேசும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. உங்களுக்கு பெற்றவர்களுக்கு இது சரியில்லைன்னு தோணிச்சுன்னா உடனடியாக அதை என்னன்னு பாக்குறதா நல்லது. நன்றி. நன்றி டாக்டர் ராஜேஸ்வரி, ரொம்ப நல்லா சொன்னீங்க. அந்த ஒரு டிசார்டரை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ஆரம்பத்துல இருந்து, அதற்கு பிறகு என்னென்ன மாதிரி ஒரு பெற்றோர்களுக்கான அந்த ஒரு பொறுப்புணர்வோட எப்படி அதை கவனிச்சு அந்த கவனிக்கிறத இன்னும் மருத்துவர்களுக்கு முன்னாடியே பெற்றோர்களுக்கு தெரியுங்கிறத பத்தி பல தகவல் சொன்னீங்க. நன்றி டாக்டர் ராஜேஸ்வரி. இதே போல அடுத்த கேள்வி டாக்டர் பார்த்திபன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஆட்டிசம் அப்படின்ற வர்றதை how early we can identify அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதே போல ஆட்டிசம் வருவதற்கான காரணங்கள் என்ன, அதை முடிந்தால் அந்த பிரசவ காலத்திலேயே தெரிஞ்சுக்க முடியுமா, இல்ல இதற்கான காரணங்கள் என்ன? ஏன்னா என்னன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு தடுப்பூசிகள் போடுறதுனாலையும் வருதுன்ற மாதிரியான ஒரு மீத்து ஒண்ணு நிலவுது. அது உண்மையா, அல்லது வேறு ஏதாவது பிரசவ காலத்தில் அந்த ஒரு அம்மா இருக்கும் அந்த ஒரு மனநிலையோ இல்ல அவங்களுக்கான இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸோ அதனால ஆட்டிசம் வருகிறதா? அது போன்ற நீங்க அதோட காரணங்கள் பற்றி சொல்ல முடியுமா டாக்டர் பார்த்திபன்? இப்போ ஆட்டிசம்க்கான கரெக்டான காரணம் இதுதான் அப்படின்னு குறிப்பிட்டு நம்மளால எதையுமே சொல்ல முடியல. ஏன்னா அந்த சயின்ஸ் இன்னும் அதற்கு அரைவ் ஆகல. ஆக்சுவலா இப்போ ஜென்ரலா இப்ப நம்ம நிறைய ரிசர்ச்சஸ் பத்தி படிக்கிறோம், கேட்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் இப்ப பார்க்கும்போது ஒரு இடத்துல கொஞ்சமா ஜீரோ இன் பண்ண முடியுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனட்டிக் லோட்ஸ் த கன் அண்ட் என்வயான்மெண்ட் ட்ரிகர்ஸ் இட். அது ஒரு மாதிரி காம்பினேஷன் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அண்ட் என்வயான்மெண்டல் இஷ்யூஸ்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் பிடிக்க முடியுது. இப்போ இந்த வேக்சின்ஸ் அதெல்லாம் கூட நம்ம என்வயான்மெண்டல்ல தான் கொண்டு வரோம். மேபி அந்த மெர்க்குரி டாக்ஸிட்டி இருக்கு. இப்போ ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டி, அதனால ஏற்படக்கூடிய இன்சல்ட்ஸ் அண்ட் இன்ஜுரிஸ், அது ரொம்ப காமனா ஆட்டிசம்ல நிறைய ரிசர்ச்சஸ் பாயிண்ட் அவுட் பண்றாங்க. சில பேருக்கு இப்போ நிறைய ஆட்டிசம் ஜீன்ஸ் ஐசோலேட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிட்டே இருக்கிறாங்க. மோர் தென் 10,000 பேர்ஸ் ஆஃப் ஜீன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் ரிசர்ச் போயிட்டே இருக்கு. இப்ப மரபு சார்ந்த மற்றும் சுற்றுப்புற சூழல் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம அதிகமா கவனம் செலுத்தணும். இதை பத்தி நிறைய அவேர்னஸ் இப்போ இருக்கு. இப்ப நம்ம எல்லாருமே ரிட்டர்ன் டு த நேச்சர், இயற்கைக்கு திரும்ப போவோம், பிளாஸ்டிக்கோட பயன்பாடை குறைக்கும். இப்போ பெயிண்ட்ஸ் எல்லாம் கூட லெட் ஃப்ரீ பெயிண்ட்ஸ் இல்ல. அந்த மாதிரி இப்போ நம்ம சமைக்கிற பாத்திரங்கள்லாம் கூட பாத்தீங்கன்னா கோட்டட் இருக்கிற பாத்திரம்லாம் எல்லாமே ஸ்டீல் பாத்திரமோ இல்லைன்னா மண் பாண்டங்களுக்கோ நம்ம திரும்ப போக ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி காய்கறிகள் பழங்கள்லாம் கூட ஆர்கானிக் இயற்கை முறையில வளர்ந்தது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி இப்போ டப்பாக்கல்ல அடைச்சி விற்கிற அந்த டின்டு பேக்டு ஃபுட்ஸ், அதுல இருக்கிற ப்ரிசர்வேட்டிவ்ஸ், பிளேவர்ஸ், அடிட்டிவ்ஸ், இதெல்லாமே அதோட டாக்ஸிக்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, அதோட நச்சுத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு புரிய ஆரம்பிக்கவே நம்ம அது ரொம்ப விலக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இந்த உலகத்துக்கு எது கொடுத்துருக்கு அப்படின்னா ஆட்டிசம் தான் கொடுத்துருக்குன்னு நான் சொல்வேன். ஏன்னா என்விரான்மெண்டல் இஷ்யூனால ஹியூமன் ரேஸ்க்கு இவ்வளவு பெரிய ஒரு த்ரெட் இருக்கு அப்படின்னு இதை விட வேற அதிகமா எந்த மெசேஜும் ஆட்டிசம் தவிர வேற எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. இன்னொன்னு ஒரு குறிப்பிட்ட நீங்க சொல்ல வேண்டியது பாத்தீங்கன்னா, இப்போ டாக்டர் ராஜி ரொம்ப அழகா சொன்னாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுல. இல்ல இன்னும் ஒரு சின்ன அடிஷன் மட்டும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்த வயிறுக்கும் மூளைக்கும் இருக்க தொடர்பு இருக்கு. அந்த 1.5 வயசுக்குள்ள வயிறு பிரச்சனை ஜென்ரலா குழந்தைக்கு சொல்ல தெரியாதுன்றதுனால அது வயிற்று வலிக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம ஒரு ஹோர்ஸ்னஸ் ஆஃப் த வாய்ஸ், அடிக்கடி சளி பிடிக்கிறது, இருமல், பிராடிகார்டியா, வீசிங், காது பிரச்சனை வருது, இதெல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா ஈசோஃபேகல் சிம்டம்ஸ் ஆஃப் GERD இன் சில்ட்ரன். இதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது இந்த இம்யூனோ காம்ப்ரமைஸ் ரொம்ப ரொம்ப காமனா இருக்கு சில்ட்ரன் வித் ஆட்டிசம்ல. சோ இப்போ நீங்க கேட்ட கேள்வி திரும்ப வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது காரணம் அப்படின்னு சொல்லணும்னா இட்ஸ் a காம்பினேஷன் ஆஃப் என்வயான்மெண்ட் அண்ட் ஜெனட்டிக்ஸ். இதுதான் நான் காரணமா நினைக்கிறேன். நன்றிங்க டாக்டர் பார்த்திபன். அதே போல இன்னொரு கேள்வி நீங்க டாக்டர் ராஜேஸ்வரியும் சொல்லலாம், இல்ல டாக்டர் பிரியா கூட சொல்லலாம். அதாவது தடுப்பூசிகள் காரணமா? அது சார்ந்து பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. அது இல்லை அப்படின்றதும் ஆய்வுகள் சொல்லுது. ஆனால் தடுப்பூசிகளால் கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கைகள் சில பேருக்கு இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? நான் டாக்டர் ராஜேஸ்வரி பேசுறேங்க. தடுப்பூசிகள்னால ஆட்டிசம் வருது அப்படிங்கறது ஒரு மித் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முதல்ல ஒரு ஸ்டடி அது வரும்போது நிறைய பேர் அந்த ஸ்டடி அது உருவான விதமே ஃபிளாடு, அதனால அதுல வர ரிசல்ட்ஸ் ஃபிளாடுன்னு நிறைய தடவை ப்ரூவ் பண்ணி இருந்தாலும், ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும், பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும், நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா முதல்ல தோன்றது எதனால இது இருக்கும். அதுல ஒரு பதப்பதைப்பு உணர்வு இருக்கும் போது எல்லாருக்கும் முதல்ல தோன்றது என்னன்னாக்க, இப்போ என்ன நடந்தது, 2 வாரம் முன்னாடி என்ன நடந்தது, ஏதாவது குழந்தை சாப்பிட்டதா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போச்சா, குழந்தைக்கு ஊசி போட்டுதா அப்படிங்கிற மாதிரி.
எப்பயுமே ஆட்டிசம் வந்து கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி இந்த 18-20 மாதங்கள்ல தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்கும். எல்லார் குழந்தையும் பேசும்போது நம்ம குழந்தை பேசலையே, குழந்தை மூஞ்சி பார்க்கலையே, 6 மாசத்துல தோணாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு 18-20 மாசத்துல தோணும். டாக்டர் கிட்ட போகும்போது குழந்தை பேசுச்சா, பக்கத்து வீட்டு குழந்தை வந்து நல்லா 2 வார்த்தை சேர்ந்து பேசுது, நம்ம குழந்தை அம்மா சொல்லலையே ஏன் பாக்கலையேன்னு. அப்ப நம்ம உடனே என்ன சொல்லலாம்னாக்கா, ஓகே 2 வாரம் முன்னாடி ஊசி போட்டோம், தடுப்பூசி போடுறதுக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம், அதுக்கப்புறம் தான் நம்ம குழந்தை பேசலையோ அப்படிங்கறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு இருக்கிற வந்து ஒரு நியாயமான வந்து ஒரு உணர்வுன்னு சொல்லலாம். ஆனா வந்து அந்த உணர்வு நியாயமே தவிர அதுக்கான அது வந்து உண்மை சார்ந்தது கிடையாது, அது வந்து ஃபேக்ட் பேஸ்டு கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ கோஇன்சிடென்ட். அந்த 18-21 மாதங்கள்ல வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கும் போது அப்போ என்ன நடந்ததுன்னு நம்ம வந்து பார்க்கும்போது 18 மாசத்துல போடுற MMR ஊசியினால இருக்கலாம் அப்படின்ட்டு. முதல்ல வந்து மெர்க்குரி, அவர் வந்து டாக்டர் பார்த்திபன் சொன்ன மாதிரி வந்து மெர்க்குரி குட் பி அ கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு. பட் இப்ப பாத்தீங்களா இன்னைக்கு வர வேக்சின்லாம் வந்து மெர்க்குரி கண்டென்ட் இஸ் வெரி வெரி லோ. நீங்க வந்து ஒரு மீன் சாப்பிட்ற வந்து இருக்கிற மெர்க்குரி கண்டென்ட்டை விட கூட வந்துட்டு MMR வேக்சின்ல வந்து மெர்க்குரி கண்டென்ட் வந்து கம்மி அப்படின்னு வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ தயவு செய்து இதற்கு பயந்துகிட்டு குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுறதை நிறுத்திடாதீங்க. ஏன்னா தடுப்பூசிகள்னால ஏகப்பட்ட வந்து நோய்கள் வந்து நம்ம வந்து எராடிகேட் பண்ணிருக்கோம். ஒரு போலியோ, ஒரு ஸ்மால் பாக்ஸ், இதெல்லாம் எராடிகேட் பண்ணதுக்கு காரணம் வந்து தடுப்பூசிகள். இன்னைக்கு வந்து உலகத்துல பாத்தீங்கன்னா மீசில்ஸ், மம்ஸ், ருபல்லா இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து நமக்கு இருக்கிற ஒரு பயம். அதனால வந்து அந்த தடுப்பூசிகளை நிறுத்திட்டோம். தடுப்பூசிகளுக்கும் ஆட்டிசத்திற்கும் சம்பந்தம்னு ப்ரூவ் பண்ணல, அது வந்து ஒரு உண்மை கிடையாது, அது ஒரு உணர்வு சார்ந்த ஒரு இதுவே தவிர தயவு செய்து இதை கேட்டிருக்கிற பெற்றோர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், அதனால குழந்தைகளுக்கு தடுப்பூசி கொடுப்பதை தயவு செய்து நிறுத்தி விடாதீர்கள். நன்றி. நன்றி டாக்டர் ராஜேஸ்வரி. ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை வந்து நீங்க சொன்னீங்க. ஏன்னா அதாவது எதுவும் தெரியாமல் தான் மருத்துவர்கள் என்று நினைச்சுக்கிற மாதிரி அவர்களே வந்து மருந்து வாங்கி சாப்பிடுற மாதிரியான பழக்கங்கள் பாக்குறோம். அதே போல அவர்களே ஊகப்படுத்தி கொண்டு இதுதான் உண்மை என்று அது ஒரு மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று சொன்ன அந்த வள்ளுவரின் வாக்குக்கு மாறுபாடாக தனக்கு தெரிந்ததுதான் எல்லாமே அப்படின்ற மாதிரியான ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு செல்ஃப் மெடிகேஷன் அது போலாம் நிறைய பாக்குறோம். இது போன்ற ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும் இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் தடுப்பூசி எந்த அளவுக்கு உதவுகிறது என்பதை பற்றியும் சொன்னீங்க. அடுத்ததாக டாக்டர் பிரியா பாலா அவர்களுக்கு வந்து ஒரு கேள்வி. என்னன்னா இப்ப வந்து ஆட்டிசம் குழந்தைகள் நம்ம வந்து பாக்குறோம், அதாவது ஒரு சாதாரணமா வளர்ந்து வர குழந்தைகளுக்கும் இவர்களுக்கும் நிறைய இது இருக்கிறத பாக்குறோம். ஸோ அவர்களோட அதாவது தினசரி வாழ்வியல் வந்து அவர்களுக்கு வந்து இந்த ஆட்டிசம் வருவதற்கான காரணிகளாக இருக்கிறதா? ஏன்னா இப்ப வந்து உணவு பத்தி பேசினாரு டாக்டர் பார்த்திபன், இல்ல மற்ற இது பத்தி, அதே போல வேற ஏதாவது அவர்களுக்குள்ள ஏற்படுற அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல மற்ற நிலைகளோ அது வந்து அந்த மூளை வளர்ச்சியை வந்து குறைக்க வருதா? அதை பத்தி சொல்லுங்க. அந்த மூளை அதாவது இது மோர் ஆஃப் நியூராலஜிக்கல் டிசார்டர் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு, அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. வணக்கங்க, இது பிரியா. ஆயுர்வேதத்துல பார்த்தோம்னா ஒரு குழந்தையோட வாழ்க்கை வந்து அது எப்பப்ப முதல் ஒரு செல்லா அம்மாவோட வயிற்றுல உருவாகுதோ அப்ப இருந்து தொடங்குது. ஸோ அம்மாவோட மனநிலை, அது இல்லாம அந்த சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பெர்ம், ஓவம், இந்த ரெண்டுத்தோட அவங்க அப்பா அம்மா என்ன நிலையில இருந்தாங்கட்டு இதுக்கு வந்து நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு பேக்கப்க்கு. அவங்களோட மனநிலைக்கு ஏத்த மாதிரி தான் அந்த பீஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செல் வந்து உருவாருது. அது உருவாகி அது வளரக்கூடிய அம்மா அவங்களோட மனநிலை வந்து இதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ ஒரு 90%, நான் 100% சொல்ல முடியாது, 90% பேரண்ட்ஸ்க்கு பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு, லேட்டா குழந்தை உருவாகாம இருக்கிறது, இல்ல அதுக்காக அவங்க பல தெரப்பிஸ் எடுக்கிறது, ஐவிஎஃப்க்கு போறது, அப்புறம் ப்ரெஷர், சொந்தக்காரங்களுக்கு நிறைய அவங்கள கேள்வி கேட்கறது, அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுல அவங்க பிரெக்னன்சி சரியா பாத்துக்க முடியாத அந்த வேலை பலு பிளஸ் இதையும் சேர்த்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியாத ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு கண்டிஷன் வந்து உருவாகுது. ஸோ இப்ப வந்து நம்ம இப்ப பெருசு அடல்ட்ஸா வளர்ந்துடுறோம், வளர்ந்த அப்புறமா நமக்கு நோய் வந்தாலே அது எந்த அளவுக்கு தாக்கம் இருக்குன்னு பாத்துக்காங்க. அப்ப அந்த ப்ளூ பிரிண்டா இருக்கக்கூடிய அந்த சீட், அப்ப இப்ப நம்ம டாக்டர்ஸ் சொன்ன மாதிரி ஜெனட்டிக் அப்படின்ட்டு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த ஒரு செல்லுல உருவாகக்கூடிய அந்த மாற்றம் பிளஸ் அது அந்த 9 மாதங்கள்ல வந்து அந்த கரு வந்து அம்மாவோட வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்துல
நம்ம அந்த என்விரான்மெண்ட்டை வந்து எந்த அளவுக்கு காமா வச்சுக்க முடியுமோ, நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த அம்மாவை வந்து நரிஷ் பண்ணி அவங்கள சந்தோஷமா வச்சுக்க வேண்டிய பொறுப்பு அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம நம்ம சமுதாயத்துக்கே இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். இதை இன்ஃபேக்ட் நான் நீங்க முன்னாடி கேட்ட கேள்விக்கே இது பதில் சொல்லணும்ட்டு நான் நினைச்சேன். இந்த ப்ரீ கன்செப்ஷன் கேர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 2007 தான் இங்க அமெரிக்கால சிடிசில வந்து கொண்டு வந்திருக்காங்க, அந்த காயின் பண்ணிருக்காங்க அந்த டேர்ம். ஸோ நம்ம வந்து இந்த குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த ட்ரைனிங் அவங்களுக்கு ப்ராப்பரா இது என்ன அப்படிங்கிற ப்ராப்பர் எஜுகேஷனும், அந்த குழந்தை வந்து கருவா வளர்ந்துகிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவை பாதுகாக்க வேண்டிய முறை, இப்ப வந்து வேக்சினேஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து பிசிக்கலா அவங்கள வந்து எப்படி பாத்துக்கிறதுங்கிறது தான் இப்ப ரொம்ப ப்ரெவலண்டா இருக்கே தவிர அவங்க மனநிலையை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறதுங்கிறதுக்கு நம்ம அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லைன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இட் பிளேஸ் அ ரியலி பிக் ரோல். அதனால அந்த காமிங் என்விரான்மெண்ட், அம்மாவோட அந்த ஹாப்பி மைண்ட் செட், இது எல்லாமே வந்து நமக்கு தேவையா இருக்குங்க. நன்றி டாக்டர் பிரியா பாலா. நம்மளுடைய தினசரி வாழ்வியல் எதுவும் சரியில்லை, மற்ற இதெல்லாம் வந்து எந்தெந்த வகையில வந்து ஆட்டிசம் கான ஒரு காரணிகளா அமைகிறது அதை பத்தி சொன்னீங்க. அதே போல வந்து அந்த ஒரு பிரசவ காலத்துல இருந்தோ அதுக்கு முன்னாடியோ இருக்கிற அந்த ஒரு அந்த மகளிர்களுக்கான ஒரு ப்ரெஷர், அந்த ஒரு ஸ்ட்ரெஸ், அதெல்லாம் கூட எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொன்னீங்க. நன்றி. நேயர்களே, அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் இந்த ஆட்டிசம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அனைவரும் உலகார்ந்த தமிழர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பயனுள்ள பல தகவல்கள் தெரிந்து கொண்டிருக்கும். இன்னும் கூட நிறைய பேசுவோம். நிறைய நம்மளுடைய மருத்துவர்கள், பலதரப்பட்ட மருத்துவர்கள், அதுவும் வெவ்வேறு வகைகளில் வெவ்வேறு அவர்களுடைய வழிகளில் சித்தா, ஆயுர்வேதம் மற்றும் அலோபதி என்று பல்வேறு வழிகளில் என்னென்ன இதற்கான ஒரு வழிமுறைகள் இருக்கிறது என்பதை பற்றி நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இதே போல வந்து இன்னும் ஒரு பொதுவான கேள்வி, ஆட்டிசம் பற்றி இன்னும் கூட நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக, ஆட்டிசம் குழந்தைகளின் பெற்றோர்கள், அவர்களே வந்து நாம ஒரு சிறப்பு பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்காக அவர்களுடைய அந்த ஒரு ஸ்ட்ரென்த், அந்த ஒரு ரெகுலர் பேரண்ட்ஸுக்கும் அவர்களுக்கும் வந்து இருக்கிற அந்த ஒரு மன வலிமை, திடம், அவர்கள் அந்த குழந்தைகளுக்காக முழுக்க அர்ப்பணித்து அவர்களுக்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த பாக்குற அந்த ஒரு திறம், அது வந்து இப்ப வந்து என்ன கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஆட்டிசம் மூலமான வந்து சில எமோஷனல் இஷ்யூஸ் வரும். அதாவது பெற்றோர்கள் அவர்களுக்கான அந்த ஒரு உணர்வு பிளம்பு அப்படி என்னது வெடிக்கிற மாதிரியான, ஏன்னா எல்லாத்தையும் தாங்கி எல்லாத்தையும் இது பண்ணி அந்த குழந்தைகள் பின்னாடியே ஓடி அவர்களுக்கான கவனங்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறது, அதை பத்தி எல்லாம் பாக்குறோம். அதே போல வந்து அவர்களுக்கு அந்த ஒரு சமூகம் பார்க்கும் பார்வையும் சரி, அல்லது சமூகத்தில் அவர்களை கூட அதிகமாக நினைத்தாலும் கூட அதிகமாக கலந்து கொள்ள முடியாத அந்த சூழல்களிலாம் கூட பார்க்கிறோம். அது அவர்கள் எப்படி இந்த சமூகத்தை அணுகுவது, அல்லது சமூகம் அவர்களை எப்படி அணுகுவது, எந்தெந்த வகைகளில் வந்து அவங்க வந்து அந்த எமோஷனல் ஸ்ட்ரெஸ் விட்டு வெளியில வரலாம் அப்படிங்கிறத பத்தி டாக்டர் சொன்னீங்க. 3 பேர் உங்களுடைய சுருக்கமான கருத்துக்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நான் டாக்டர் ராஜேஸ்வரி பேசுறேங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த கேர் கிவர் பர்ன் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப வந்து அந்த ஆட்டிசம் குழந்தைகளோட வந்து பெற்றோர்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி. நம்ம என்ன வந்து மறந்துடுறோம் அப்படின்னாக்க, இந்த ஒரு சிறப்பு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க, அவங்களுக்குன்னு சில ஆசைகள் உண்டு, அவங்களுக்குன்னு சில ரெக்ரியேஷன் இருக்கும். இது எல்லாத்தையும் அவங்க வந்து தூக்கி அண்ணண்ட வச்சுட்டு இந்த ஒரு குழந்தையே உலகம் அப்படின்னு வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி வாழ ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து அவங்களால கூட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறதோ மத்த எந்த விதமான வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல கலந்துக்க முடியாம வந்து போகுது. ஒரு 2 காரணம். ஒண்ணு வந்து அவங்க வந்து முதல்ல நினைக்கிறது இந்த சமூகம் தங்களையும் தங்களுடைய குழந்தையும் எப்படி பாத்துக்கும்னு. ஒரு பெற்றோரா யோசிச்சோம்னாக்க, நம்ம குழந்தைய ஒருத்தர் வந்து இப்படி ஒரு கண்ணை ஒரு மூஞ்சி சுழிச்சு பாத்துட்டாங்கன்னா நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படும். நம்ம குழந்தைகள் அவங்களுடைய பிஹேவியர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெற்றோர்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையே சுருக்கிக்கிறாங்க. போனாக்க வந்து அவங்க வந்து நம்ம குழந்தைய அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, அக்செப்ட் பண்ணிக்கலாம்னா நமக்கு மனசு எவ்வளவு வந்து வருத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒரு விஷயம், இந்த வந்து நம்ம சொசைட்டியா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும்னாக்க, இவர்கள் வந்து ஆட்டிசம் இருக்கிற குழந்தைகளோட பெற்றோர்கள் அப்படிங்கறத விட இவர்களும் தனியான மனிதர்கள், இவர்களுக்கும் வெறுப்புகள் உண்டு. இவர்களுடைய குழந்தைகளையும் நம்முடைய குழந்தைகள் போல பாக்குற மனப்பக்குவம், அந்த அக்செப்டன்ஸ் அண்ட் எம்பத்தி வந்து நமக்கு வந்து ரொம்பவே வேணும்.
நம்ம பசங்களுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜெனரேஷன் அவங்க வந்து சிறப்பு குழந்தைகளோட விளையாடுறதுக்கோ பழகிறதுக்கோ அவங்களுக்கு வந்து எந்த விதமான தடைகள் கிடையாது. குழந்தைகள் வந்து தெய்வங்கள் மாதிரி அவங்க எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இருக்காங்க. நம்ம பேரண்ட்ஸா சொசைட்டியா நம்ம வந்து நம்மளுடைய மனசை விசாலப்படுத்திக்கிட்டு இந்த பெற்றோர்களையும் இந்த குழந்தைகளையும் நம்ம சமூகம் வந்து ஒத்துக்கணும். அப்படி வந்து ஒத்துக்கும் போதுதான் அதுதான் வந்து கரெக்டான ஆட்டிசம் அவேர்னஸ் சொல்ல முடியும். நம்மளுடைய குழந்தைகள் கிட்ட இருந்து நம்ம வந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு இடத்துக்கோ போனீங்கன்னாக்க நம்ம பசங்க ஒரு 10 வயசு பையனோ ஒரு 12 வயசு குழந்தையோ ஒரு ஆட்டிசம் இருக்கிற குழந்தைய வந்து தனியா பாக்குறது கிடையாது. அவங்க கூப்பிட்டு விளையாட ரெடியா இருக்காங்க. ஆனா நம்மளுடைய பெற்றோர்கள் தான் பார்த்து கிட்டக்க போயிடாத, அந்த பையன் என்ன பண்ணுவான்னு தெரியாது, அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னு தெரியாதுன்னு அந்த வந்து ஒரு விதமான வேற்றுமையை வந்து நம்ம குழந்தைகள் கிட்ட நம்ம வந்து வளர்க்க கூடாது. நம்ம குழந்தைகள் தேர்ந்து அந்த அக்செப்டன்ஸையும் அந்த எம்பத்தியும் நம்ம கத்துக்கிட்டு அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த கேர் கிவர் பர்ன் அவுட் இல்லாம பாத்துக்க வேண்டிய கடமை வந்து அந்த ஃபேமிலிக்கு மட்டும் கிடையாது, நம்ம சொசைட்டிக்கும் உண்டுங்கிறத நம்ம நிச்சயமா மறந்துடவே கூடாது. தேங்க்யூ. சரியா சொன்னீங்க டாக்டர் ராஜேஸ்வரி. இது வந்து ஒரு சமூகத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புணர்வு. நம்மளுடைய அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களும் சரி, அல்லது நாம் ஒரு கடைவீதிக்கு போகும்போது பார்க்கும் பொழுது அவர்களுடைய எந்த அளவுக்கான ஒரு இணக்கம் அல்லது அது போன்ற இருக்கும் அந்த ஒரு நண்பர்களிடையே கூட நீங்கள் எவ்வளவு நேரம் செலவழித்து அவர்களுடன் நீங்க பேசுகிறீர்கள், அவர்களுடைய மன இறுக்கத்தை குறைக்கிறீர்கள், அதெல்லாம் எந்த அளவுக்கு இருப்பது என்பதெல்லாம் கூட ஒரு சமூக பொறுப்புணர்வாக நாம் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு பறையை சொன்னீங்க. மிக்க நன்றி டாக்டர் ராஜேஸ்வரி. இது பற்றி வந்து இன்னும் சில சுருக்கமான உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க டாக்டர் பிரியா பாலா மற்றும் டாக்டர் பார்த்திபன். பார்த்திபன், இங்க இது பாத்தீங்கன்னா இப்போ டாக்டர் ராஜேஷ் சொன்ன மாதிரி ஸ்கூல் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நிறைய பேரண்ட்ஸ்க்கு எங்க ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட வீட்டுல வந்து அவங்களோட சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பேரண்ட்ஸ் வந்து திறந்துட்டு நல்லபடியா பாத்துக்கிறாங்க குழந்தைங்களை. அதுல நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் வரதுக்கான காரணம் ஸ்கூல்ல வந்து அக்செப்டன்ஸ் இல்லை. இப்ப இந்தியா மாதிரி எங்க கண்ட்ரில எல்லாம் பாத்தீங்கன்னா பப்ளிக் ஸ்கூலிங் வந்து ரொம்ப பெருசா இல்லை, எல்லாருமே பிரைவேட் ஸ்கூலிங் தான் போய் ஆகணுங்கிற மாதிரி இருக்கு ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும். அங்க பாத்தீங்கன்னா சில குழந்தைங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சம்டைம்ஸ் ஸ்கூல் கூட அக்செப்ட் பண்ணிக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன நடக்குதுன்னா மற்ற பேரண்ட்ஸ் வந்து அது கொஞ்சம் வேற மாதிரி ஃபீல் பண்றாங்க ஆட்டிஸ்டிக் சைல்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்கூல்ல இன்க்ளூசிவ் கன்சல்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 2 இயர்ஸ் நாங்க அப்சர்வ் பண்ணோம். ஆக்சுவலா ஒரு கிளாஸ்ல ஒரு 2-3 ஆட்டிசம் குழந்தைங்க இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம சொசைட்டியா, நம்ம ஸ்கூலா, நம்ம ஒரு சமூகமா வந்து அந்த குழந்தைக்கு உதவி பண்றோம் அப்படின்னு. ஆனா நம்ம புரிஞ்ச விஷயம் வந்து ரொம்ப முற்றிலும் வேறானது. என்ன நடந்தது அந்த கிளாஸ் ரூம்ஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது அந்த கிளாஸ் ரூம்ல இருக்க மத்த எல்லா குழந்தைங்களும் ரொம்ப லவ்வா, ரொம்ப கேரிங்கா, ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருந்தாங்க. சோ இது வந்து ஒரு சைல்டு, ஒரு ஆட்டிசம் சைல்டுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணும்போது we become better humans. அதுதான் நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணுமே தவிர இட் இஸ் நாட் தட் we are helping that particular kid or particular family. இந்த மெசேஜ் போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப அந்த கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே குறையுது. we all become very caring, very human. சோ நம்ம வந்து இதை வந்து இப்படி கூட நம்ம பார்க்கலாம். ஒரு ஆட்டிசம் சைல்டு வர்றது நம்ம எப்படி மாத்திக்க முடியுங்கிறதுக்கு கூட இது ஒரு நல்ல வாய்ப்பா தான் நான் பார்ப்பேன். இது அனுபவபூர்வமா நான் உணர்ந்த விஷயம் இது. ஆக்சுவலா இந்த மாதிரி போற சொசைட்டி, இப்போ ஸ்கூலு, என்விரான்மெண்ட் எல்லா இடத்துலயுமே வந்து சப்போர்ட் கிடைக்கும் போது பேரண்ட்ஸ்க்கு இது நிச்சயமா ஒரு பர்டனா தெரியாம நம்ம பாத்துக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு. ஆக்சுவலி மிக அருமையா சொன்னீங்க டாக்டர் பார்த்திபன். அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கண்டிப்பா அனைவருமே, அது பெற்றோர்கள் மட்டும் இல்லாமல் அந்த உறவினர்கள் மற்றும் சுற்றி இருக்கும் சமூகம் எந்த அளவுக்கு அதற்கான பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொன்னீங்க. அதே போல இந்தியாவில் அதற்கான விழிப்புணர்வு எப்படி இருக்கு, அதற்கான அந்த கட்டமைப்புகள் எப்படி இருக்கிறது, அதே போல அமெரிக்காவில் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பற்றியும் கூட நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்து டாக்டர் பிரியா, நீங்க இன்னொரு கேள்வி, இது சார்ந்த கேள்வி அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா, நம்மளுடைய ஒரு சாதாரண குழந்தைகளும் சரி, நம்மளுடைய சிறப்பு குழந்தைகளும் சரி, ஆட்டிசம் உள்ள குழந்தைகள், சாதாரண குழந்தைகள் வந்து அவர்களுடைய வந்து எப்படி வந்து விளையாடலாம், எப்படி வந்து அவங்களோட வந்து ஒன்னா எடுத்துக்கலாம், இப்ப எப்படி நாம் வந்து பெரியவர்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசுறோமோ அதே போல வந்து குழந்தைகளுக்குள்ள வந்து எப்படி அந்த ஒரு அந்யோன்யத்தை வந்து உருவாக்குறது, என்னென்ன மாதிரி விளையாட்டுகள் விளையாடலாம் மாதிரியோ இல்ல எப்படி பழகலாம்ன்றதை பற்றியோ உங்களோட கருத்து. இது எப்படி விளையாடலாம் அப்படிங்கறத விட இது எப்படி எடுத்துக்கலாம்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஹிபிஷன் இருக்கும். இப்ப மற்ற குழந்தைங்களோட விடும்போது
நம்மள்ட்ட வர குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுல ஜன்னலுக்குள்ள இருந்து பாக்கும், வெளியில பார்க்ல இருக்கிற குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க, நம்ம போலாமா வேண்டாமான்ட்டு. அது என்னன்னா அந்த தூக்கமும் அந்த உணவு சரியான விகிதத்துல உணவு சாப்பிடும்போது அப்புறம் அந்த தூக்கம் வந்து பெட்டர் ஆகும்போது ஸ்லோவா என்ன பண்றாங்கன்னா, ஓகே வெளியில போய் நின்று பார்க்கலாம். நம்ம வந்து குழந்தைங்களை வந்து எப்பயும் புஷ் பண்ணக்கூடாது, அதோட போக்குல விட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கு வந்து நம்ம உறுதுணையா இருக்கணும். வெளியில போகும், அதுக்கப்புறம் ரோட கிராஸ் பண்ணி போய் இன்னொரு குழந்தை பக்கத்துல நின்று பார்க்கும், அதுக்கப்புறமா அவங்களோட விளையாடுறதுக்கு நம்ம வந்து ஊக்குவிக்கலாமே தவிர திடீர்னு கொண்டு போய் ஒரு கிரௌட்ல விட்டோம்னா அது வந்து பயந்துகிட்டு மறுபடியும் அந்த பக்கம் போகாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒவ்வொரு குழந்தையும் யூனிக் இன் இட்ஸ் ஓன் வே. அதனால அவங்களுக்கு ஏற்றாப்புலதான் நம்ம வந்து இந்த இது வந்து கொண்டு போக முடியும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. அப்புறம் ஒரு 3 விஷயங்கள் வந்து நான் பேரண்ட்ஸ்க்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்கலான்ட்டு நினைச்சிருந்தேன். அது என்னன்னா இப்ப குழந்தை வந்து நல்லா தூங்கணும். இப்ப பொதுவா குழந்தைங்க பாத்தீங்கன்னா அந்த நடுவுல மிட் நைட்ல ஒரு 2 to 4 AM அந்த டைம்ல பார்த்தோம்னா ரொம்ப பாடி ஹீட் ஆயிட்டு ஸ்வெட் ஆயிட்டு இந்த பிளாங்கெட் எல்லாம் தூக்கி போட்டு ரொம்ப ஹாட்டா இருக்கு. நாங்க பேரண்ட்ஸ் பார்த்தோம்னா குளிர்ல நடுங்கிட்டு இருப்பாங்க, இந்த குழந்தை வந்து பிளாங்கெட் எல்லாம் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹையா ஏசி வைக்க சொல்லும். ஸோ இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க பாக்குறோம், நைட் வந்து சரியா தூங்காது. அந்த மிட் நைட் அந்த 2 hours அப்புறமா கொஞ்சம் இவங்க ஏசி எல்லாம் நிறைய போட்டு அதுக்கப்புறம் தூங்க வச்சாங்கன்னா திருப்பியும் மார்னிங் தூங்கும். அப்ப காலையில எந்திரிக்கும் போது ரொம்ப இரிட்டபிளா இருக்கும் ஜென்ரலா குழந்தையோட மூடு. ஸோ இந்த தூக்கம் நல்லா வர்றதுக்கு வந்து தினமும் நைட்டு தூங்க போறப்ப ஒரு 1/2 teaspoon கீ வந்து ஃபேட் சப்ஸ்டன்ஸ் நமக்கு தெரியும், மூளையும் வந்து மஜ்ஜை. ஸோ அந்த உச்சியில அந்த துரியம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இல்லைன்னா வர்மக்கலையில கொண்டை கொல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புள்ளியில அந்த 1/2 teaspoon கீ வச்சு ஒரு நிமிடம் சர்க்குலரா அதை மசாஜ் பண்ணி விட்டோம்னாக்கா நைட்டு வந்து தூக்கம் நல்லா இருக்கு குழந்தைகளுக்குங்கிறத நாங்க பாக்குறோம். 2வது வந்து மந்த்ராஸ், அதாவது சவுண்ட் தெரப்பி அப்படிங்கிறது இங்க ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது யுஎஸ்ல. ஸோ மந்த்ராஸ் சாண்டிங் இப்ப பொதுவா நம்ம கிளினிக்ல வரும்போது நாங்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படி இல்லைன்னா அருட்பெருஞ்சோதி மந்திரம் இதெல்லாம் வந்து பேக்ரவுண்ட்ல சாஃப்டா பிளே பண்ணிக்கிட்டே இருப்போம். குழந்தைங்க உள்ள வரும்போது அது எப்படி இங்க வந்தா மட்டும் அமைதியா இருக்காங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. நீங்க எத்தனையோ சொல்ற அளவுக்கு அமைதியா இருக்காங்க அப்படின்னா இந்த மந்த்ராஸோட அந்த எஃபெக்டும் இருக்கு. இதை வந்து நம்ம வீட்லயும் அவங்க ஆக்டிவிட்டி எந்த ரூம்ல அவங்க ஆக்டிவிட்டி பண்றாங்களோ அங்க வந்து ஜென்டலா பேக்ரவுண்ட்ல இந்த மந்த்ராஸ் வந்து பிளே பண்ணலாம், ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இந்த 2 விஷயம் நீங்க தயவு செய்து ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி டாக்டர் பிரியா. அதாவது வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம செய்ய வேண்டிய இதை பத்தி சொன்னீங்க. நம்ம கண்டிப்பா நிறைய நல்ல தகவல்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக மிகவும் விறுவிறுப்பாக பல தகவல்களுடன் நாம் வந்து கொண்டிருக்கிறது. ஆட்டிசம் என்றால் என்ன, அது சார்ந்து இருக்கும் சவால்கள் என்னென்ன, அந்த குழந்தைகளுக்கும் சரி அல்லது பெற்றோர்களுக்கும் சரி, அதே போல என்னென்ன நம்பிக்கைகள், எதிர்கால நம்பிக்கைகள், அவர்களை எந்தெந்த அளவு நாம் மீட்டெடுக்கலாம் அப்படின்றத பத்தி நாம தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் இந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில். அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி என்ன கேட்கணும் அப்படின்னா, நம்ம ஆட்டிசம் அப்படின்றதுக்கு வந்து இப்போ வந்து அதிகமான மருந்துகள், அதாவது என்ன எதனால் நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்னும் தெளிவான ஒரு இது இல்லை அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருந்தோம். அதே போல வந்து இதற்கான தீர்வுகள் வந்து எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? அதாவது இப்போ ஒரு தற்காலிகமான தீர்வுகள் என்னென்ன இருக்கு அல்லது நிரந்தர தீர்வுகள் அப்படின்ற மாதிரி என்னென்ன இருக்கு? நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சித்தா முறையிலோ அல்லது ஆயுர்வேதா முறையிலோ அல்லது அலோபதி முறையிலோ வந்து சொல்லுங்க. அதே போல வந்து நம்ம இப்போ நிரந்தர தீர்வு அப்படின்னு பாக்குறப்ப வந்து கண்டிப்பா இந்த ஆட்டிசம்ங்கிறது வந்து இப்போ சமீபத்துல வந்ததுதானா அல்லது நீண்ட நெடுங்காலமாக ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லது 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது போன்று இருந்ததாக ஏதாவது சான்றுகள் இருக்கிறதா? அப்பொழுது எப்படி அந்த சித்தா மருத்துவமோ அல்லது ஆயுர்வேதாவோ எப்படி அதை வந்து சரி செய்வது, அதை பத்தி எல்லாம் கூட நம்ம தொடர்ந்து பேசுவோம். மருத்துவர்கள் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரா உங்களுடைய பதிவுகளை சொல்லலாம். நான் டாக்டர் ராஜேஸ்வரி பேசுறேங்க. இது ஆட்டிசம் பொறுத்த வரைக்கும் வந்து மருந்து அப்படின்னு அட்லீஸ்ட் நீங்க வெஸ்டர்ன் இதுல பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு கியூர்
அப்படிங்கிற மாதிரி வந்து மெடிசின் கொடுத்து கியூர் பண்றது அப்படின்னு கிடையாது. இட் இஸ் வந்து பேசிக்கலி தெரப்பி. ஏன்னா வந்து 3 வகையான வந்து பிரச்சனைகளை வந்து நாங்க வந்து வெஸ்டர்ன் மெடிசன்ல வந்து ஆட்டிசம்ல பார்ப்போம். ஒண்ணு வந்து ஸ்பீச். குழந்தைகள் வந்து அந்த ஸ்பெக்ட்ரம்ல வந்துட்டு பேசாத குழந்தைகள்ல இருந்து நல்லா பேசுற குழந்தைகள் வரைக்கும் இருப்பாங்க. ஸோ ஸ்பீச் தெரப்பி இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். குழந்தைகளை நம்ம பேச வைக்க முடிஞ்சிடுச்சு அப்படின்னாக்க எந்த அளவுக்கு அவங்களால பேச முடியுறதோ அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ப்ராக்னோசிஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு கருத்து. இன்னொன்னு வந்து பிசிக்கல் தெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி. ஸ்பீச் டிலேஸ் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஃபைன் மோட்டார் டெபிசிட்ஸ் இருக்கும். அந்த நுணுக்கமா வந்து விரல்களை யூஸ் பண்ணி பண்ற வந்து சில வகையான நீங்க வந்து ஷூவை வந்து கட்டிக்கிறது, ஷர்ட்டுக்கு பட்டன் போடுறது, அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தெரப்பிஸ் வந்து இது வந்து வாட் வி கால் அஸ் லைஃப் ஸ்கில்ஸ் தெரப்பி. இது வாழ்க்கைக்கு வந்து மிக தேவையான வந்து மருத்துவங்கள் அப்படிங்கிற மாதிரி அது வந்து தெரப்பி மூலமா ஸ்பீச், பிசிக்கல் தெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி. மெடிசன்ஸ் அண்ட் ஆட்டிசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஆட்டிசத்துக்கு கிடையாது, ஆட்டிசத்தோட கூட வர சிம்டம்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டிசம் இருக்கிற குழந்தைகளுக்கு மற்ற வகையான வந்து சில வகையான ஒரு பிஹேவியர்ஸோ ஒரு எங்ஸைட்டியோ இருக்கும். இது வந்து நிறைய வந்துட்டு அலோபதி மெடிசன்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 80% ஆஃப் த கிட்ஸ் who have autism have one or other kind of either behavioral or emotional problems னு சொல்லுவோம். anxiety behaviors இருக்கும், OCD இருக்கும், sensory integration disorder னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப சென்சிட்டிவிட்டியான குழந்தைகள் இருக்கும். சில குழந்தைகள் வந்து வாய் பேச முடியாத குழந்தைகள் பாத்தீங்கன்னா வந்து பிஹேவியர்ஸ் இருக்கும். ஏன்னா நமக்கே பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப கோவம் வந்துருச்சு, நமக்கு வாயில இருந்து வார்த்தை வரல அப்படின்னாக்க நமக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத போது நம்முடைய வந்து கோபங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத குழந்தைகள் வந்து வர்பலி அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத குழந்தைகளுக்கு பிஹேவியரல் சேலஞ்சஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி வந்து சிம்டம் பேஸ்டு வந்து மெடிசன்ஸ், எங்ஸைட்டிக்கான மெடிசன், ரொம்ப கோவம் வந்து ஆத்திரம் வந்து தூக்கி போட்டு அந்த மாதிரி பண்ற குழந்தைகளுக்கு கொஞ்சம் அவங்களை காம் பண்றதுக்கான மெடிகேஷன்ஸ், அந்த மாதிரி வந்து மருந்துகள் வந்து சிம்டம் பேஸ்ட் ஃபார் ஆட்டிசம். அது வந்து உங்களுக்கு வந்து வாட் வி கால் அஸ் வந்து ஷார்ட் டேர்ம் டெம்பரரியா வந்து அவங்கள வந்து காம் பண்றதுக்கு. பட் நிரந்தரமா வந்து அவங்கள வந்து அவங்களோட வாழ்க்கை முறையை மேம்படுத்தணும் அப்படிங்கறதுக்கு ஸ்பீச் தெரப்பி, அப்ளைடு பிஹேவியரல் அனாலிசிஸ், சோஷியல் ஸ்கில்ஸ் குரூப் ட்ரைனிங், அது மாதிரி வந்து முறைகள் வந்து உபயோகப்படுத்துறோம். நன்றி. டாக்டர் பார்த்திபன், நீங்க சொல்லுங்க. இப்போ ஆட்டிசம் குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட்டை பத்தி நமக்கு சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அடிப்படையை ரொம்ப அழகமா மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லது. நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து ஆட்டிசமுக்கு வந்து ஜெனட்டிக் இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு நம்ம சொல்றோம். இப்போ சில பேர் வந்து என்ன நினைச்சுக்கிறோம்னா இது ஜெனட்டிக்ல வந்து தானே ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி நிச்சயமா இல்ல. ட்ரீட்மெண்ட்ல ஜெனட்டிக்கை கோட் பண்றது தான் நினைக்கிறேன் ஆட்டிசம் சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலா நம்ம சின்ன வயசுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து மெடிக்கலா பாத்தீங்கன்னா இந்த சித்த மருத்துவத்தை நாங்க அது எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஆழமா சொல்லுவோம். வயிறுக்கும் மூளைக்கும் இருக்க தொடர்பு, தட் பிரெயின் ரிலேஷன்ஷிப். இப்போ டாக்டர் டிமோத்தி பூயி அந்த மாதிரி அமெரிக்கால இருக்க நிறைய மருத்துவர்களும் இந்த அடிப்படையில நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது சின்ன வயசுல வந்து இந்த 2-3 வயசுல வரைக்கும் வயிற்று பிரச்சனைகள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதை முதல்ல சரி பண்ணணுங்கிறது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். நம்ம சித்தால எப்படி சொல்லணும்னா மாந்தம் சொல்லுவோம், வயிறுல மந்தம், ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் இந்த டைஜஸ்டிவ் ப்ராசஸ், அதை வந்து நம்ம எப்படி வந்து சரி பண்ண போறோம். சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம், சில பேருக்கு வந்து இன்டைஜஷன் இருக்கலாம், ஃபிளாட்டுலன்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமன் ஆட்டிசம்ல. நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு. இப்போ ஆட்டிசம் அப்படின்னு ஒரு இந்த டேர்மை வந்து காயின் பண்ண அந்த ஹான்ஸ் ஆஸ்பர்ஜர், லியோ கேனர் அவங்கலாம் கூட வயிற்று பிரச்சனையை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த வயிறு பிரச்சனை வந்து கொஞ்சம் சரியாகும் போதே அவங்களுடைய மூடு வந்து ரொம்ப நல்லா லிஃப்ட் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது முதல்ல அந்த வயிறுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னொன்று அந்த அடலசன்ஸ், அடுத்த பருவத்துக்கு வரும்போது ஆட்டிசம் அண்ட் அடலசன்ஸ் இஸ் an evil doer, அது பொருந்தாத சேர்க்கை. பாடியில செக்ஷுவல் ஹார்மோன்ஸோட ரஷ் இருக்கும், அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. நார்மலா மற்ற அடலசன்ஸ் மாதிரி அவங்களுக்கான ஃப்ரெண்ட்ஷிப், வெளியில ஃப்ரெண்ட்ஸோட போறது அந்த மாதிரி வாய்ப்புகள் ரொம்ப குறைவுங்கிறதுனால தே ஆர் பர்டன்ட் வித் தட். அந்த டைம்ல வந்து அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தணும். ஸோ ஸ்போர்ட்ஸ் நிறைய இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தும் போது எனர்ஜி சேனலைசேஷன் நடந்தணும். ஒரு அக்ரெஷனா வந்து தான் அந்த எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அது கன்ஸ்ட்ரக்டிவாவே அந்த எனர்ஜியை வந்து நம்ம வந்து பாடியில வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி தரலாம். இன்னொன்னு இப்போ மருந்துகள் அப்படின்னு பார்க்கும்போது சித்தால வந்து சில சின்ன சின்ன நல்ல மருந்துகள் இருக்கு. இந்த வயிற்று பிரச்சனைகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த கோரோசனை ஒரு மாத்திரை இருக்கு. அந்த மாத்திரை வந்து ரொம்ப ரொம்ப வயிறை வந்து ரொம்ப நல்லா வச்சுக்கும். அப்புறம் வந்து லிப்பியா நோடி ஃப்ளோரான்னு ஒரு ஹெர்ப் இருக்குது, வந்து பொடுதலை அப்படின்னு ஒரு ஹெர்ப்.
அது வந்து வயிறுல வந்து ஆல்கலைன் லெவலை வந்து ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணுது. அதை செய்யற மருந்துகள், அந்த காயோட கஷாயமும் இல்லைன்னா மாணிக்க கிருதம்னு ஒரு மருந்து இருக்கு. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு தரக்கூடிய சிம்பிள் மெடிசன்ஸ் வந்து இந்த கோமாபிட் கண்டிஷன்ஸ்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. இப்போ டாக்டர் ராஜேஷ் சொன்ன மாதிரி ஆட்டிசம் வந்து இட் வெரி ரேர்லி எக்ஸிஸ்ட் அலோன். ஆட்டிசம் தனியா பாக்குறது ரொம்ப ரொம்ப ரேர். சம்டைம்ஸ் ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் லைக் எபிலெப்சி அந்த மாதிரி கூட இருக்கும், ஜிஐ ப்ராப்ளம்ஸ் கூட இருக்கலாம், சென்சரி இம்பேர்மெண்ட்ஸ் இருக்கலாம், இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கலாம். இந்த மாதிரி கூட நான் எப்பவுமே வந்து ஆட்டிசம் வந்து ஒரு கம்ப்யூட்டரோட வந்து நான் கம்பேர் பண்ணுவேன். இப்போ கம்ப்யூட்டர்ல வந்து விண்டோஸ் இருக்கு, அதுல வந்து நம்ம நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து போடுறோம். இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் போடுறோம், விஎல்சி பிளேயர் போடுறோம். அந்த மாதிரி ஆட்டிசம் வந்து ஒரு விண்டோஸ் மாதிரி. அதுல இப்ப மெடிக்கல் கண்டிஷன்ஸ் லைக் எபிலெப்சி இருக்கலாம், சில பேருக்கு வந்து சைக்கியாட்ரிக் பிஹேவியர்ஸ் இருக்கலாம், மைல்டு ஸ்கிசோஃப்ரெனிக் கண்டிஷன்ஸ் இருக்கலாம், சில பேருக்கு வந்து சென்சரி இம்பேர்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ ஆட்டிசம் கூட என்ன இருக்கோ அதை பொறுத்து நம்மளோட ட்ரீட்மெண்ட்டை நம்ம கரெக்டா கொடுத்தோம்னா அந்த கோமாபிட் கண்டிஷன்ஸை ட்ரீட் பண்ணும்போது அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப ரொம்ப அருமையா இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம கண்கூட பார்ப்போம். தேங்க்யூ. நன்றி டாக்டர் பார்த்திபன். அடுத்ததாக டாக்டர் பிரியா. 100% ஐ அக்ரிங்க. இந்த கட் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணுது ஆட்டிசம்ல. இதுல இன்னொரு விஷயம் இன்னொரு ஒரு அடிஷன் சொல்ல விரும்புறேன். அது என்னன்னா, இப்ப அந்த காலத்துல எல்லாம் குழந்தை பிறந்த உடனே அந்த எண்ணெய் குளியல், எண்ணெய் தேய்ச்சி வாரம் ஒரு தடவை குளிப்பாட்டுறது, அதுக்கப்புறம் வசம்பு வந்து விளக்கெண்ணெய் தடவி சுட்டு அந்த வசம்பு கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வாரம் ஒரு தடவை வயிறு இழக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் கோரோஸ்மை கொடுக்கறது, அதுக்கப்புறம் உரை மருந்து அப்படின்னு சொல்லிட்டு சித்தத்துல வந்து ஒரு நல்ல மருந்து இருக்கு. குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தையில இருந்து நீங்க 5 வயசு வரைக்கும் அதை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம டோட்டலா மறந்துட்டோம். பட் ஸ்டில் இப்பவும் வந்து நம்ம அதை கொடுக்க ஆரம்பிச்சோம்னாக்கா அதுக்கான ரொம்ப நல்ல விளைவுகள் எல்லாம் இருக்கு. ஆல்ரெடி மென்ஷன் பண்ண வாதம் அப்படிங்கிற தோஷம் தான் அந்த 3 தோஷத்துல அதிகமா இருக்கு. அது நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்குதுன்னு சொன்னேன். ஸோ இந்த எண்ணெய் குளியல், எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அது வந்து குழந்தைங்களுக்கு பண்ணோம்னா நார்மலா அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வயிறும் வந்து நல்லா சிறப்பா வச்சுக்கணும். அதிகமான உஷ்ணத்தினால அந்த இரிட்டபிலிட்டி இல்லாம அந்த குழந்தைக்கு வந்து எல்லா விதத்திலயும் வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம் நான் ஆட் பண்ண விரும்புறேங்க. அது இல்லாம இந்த நம்ம வர்மக்கலை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து உயிர் சார்ந்த மருத்துவம் சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து முக்கியமா ஒரு 14 புள்ளிகள் வந்து நாங்க ஃப்ரீயா ஒர்க் ஷாப்ஸ் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து மூளையையும் உடலையும் உள்ள இணைப்பு, அப்புறம் இடது மூளை வலது மூளைக்கு உள்ள இணைப்பு, இது எல்லாத்தையும் வலுப்படுத்தக்கூடியதா அமையுது. இதையும் இங்க நான் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். மிக நன்றிங்க டாக்டர் பிரியா. அதாவது நிறைய நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவங்களோ சரி, பாரம்பரிய அந்த மரபு முறைகள் எந்தெந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த மாதிரி ஆட்டிசம் மாதிரியான ஒரு நவீன இதுல இருந்து நமக்கு எப்படி அந்த ஒரு தீர்வு கொடுக்குது, விளக்கு கொடுக்குது அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க. மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் இந்த ஒரு சிறப்பு ஆட்டிசம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு மிக பல சந்தேகங்களுக்கு நம்மளுக்கு விளக்கங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மருத்துவர்கள். இந்தியாவிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் நம்மளுடைய மருத்துவர்கள் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதே போல இன்னும் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா, நம்முடைய இந்த இந்தியாவிலும் சரி, நம்ம முதல்ல வேணா டாக்டர் பார்த்திபன் வந்து கேட்போம். இந்தியாவில வந்து இப்போ ஆட்டிசம்க்கு வந்து என்னென்ன மாதிரியான ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இந்தியாவில் என்னென்ன மாதிரி அவர்களுடைய வளர்ச்சிக்கு வந்து அந்த ஒரு கட்டமைப்பு அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, அதுக்கான அந்த ஒரு பள்ளிக்கூடங்கள் அல்லது மற்ற மருத்துவமனைகள் இல்ல மற்ற ஒரு சமூக நிறுவனங்கள் அதெல்லாம் வந்து எப்படி இது எடுத்துக்குது, அதே போல அவர்களுடைய அதாவது அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கும் சரி, அல்லது அந்த நோயிலிருந்து விடுபட்டதுக்கு பிறகு கூட எந்தெந்த அளவுக்கு வந்து போயிட்டு மற்ற வேலை வாய்ப்புகள் இல்ல அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து எப்படி கிடைக்குது, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ ஆட்டிசம்கான
அடிப்படை கட்டமைப்பு பாத்தீங்கன்னா இப்பதான் எங்களோட நாட்டுல வந்து மெதுவா தான் வந்துட்டு இருக்கு, ரொம்ப மெதுவா தான் வந்துட்டு இருக்கு. கடந்த ஒரு 5-6 வருடங்களா தான் வந்து பாத்தீங்கன்னா பள்ளியில வந்து அவங்க வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷனை வந்து கவர்மெண்டே கூட இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து ப்ரொமோட் பண்றாங்க. இப்போ ஒரு 1.5 years தான் ஆகுது எங்களுக்கு வந்து ரைட் ஆஃப் பீப்புள் வித் டிசபிலிட்டி ஆக்ட்ல வந்து ஆட்டிசமே இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து நிறைய பலன்கள் கிடைக்கும். பேரண்ட்ஸ்க்கு பணப்பலன்களும் சரி, மற்ற வசதிகளும் சரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்பதான் உருவாயிருக்கு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த UNCRPDல வந்து இந்தியா வந்து சிக்னேட்டரி ஆச்சு. அதனாலதான் ஒரு 2.5% அவங்களோட ஜிடிபியில வந்து ரீஹாபிலிட்டேஷனுக்கு ஸ்பெஷல் கிட்ஸ்க்கு ஒதுக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் ஏற்பட்டிருக்கு எங்களோட கவர்மெண்ட்டுக்கு. அதனால மெதுவா வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கு. இப்போ நேஷனல் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவங்க வந்து இந்த ஆட்டிசம், செரிப்ரல் பால்சி, மல்டிபிள் டிசபிலிட்டி இந்த மாதிரி 3 கண்டிஷன்ஸ்க்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அப்புறம் இந்த ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு இருக்கு. அவங்க நிறைய ஹியூமன் ரிசோர்சஸ் ப்ரொமோட் பண்றாங்க. ஒரு ரீஹாபிலிட்டேஷன் பூம் வேணும். இந்தியா இஸ் அ பிக் கண்ட்ரி வித் வெரி பிக் பாப்புலேஷன். இப்போ நார்மலா 1 in 100 அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிட்டா கூட மோர் தென் 1 கோடி பேருக்கு மேல ஆட்டிசம்னால பாதிக்கப்பட்டவங்க மட்டும் நம்ம ஊர்ல இருக்காங்க. சோ அவங்களுக்கு தேவையான ஹியூமன் ரிசோர்ஸ் இங்க இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்ல. அதே சமயத்துல இப்போ நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டிசம் டீச்சர் ட்ரைனிங் டிப்ளமாஸ், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமாஸ் எல்லாம் கொண்டு வராங்க. ஒரு பக்கம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த டிப்ளமால எல்லாம் சேர்றதுக்கு ஆளே இல்ல. சோ இப்ப என்ன பண்றாங்கன்னா அதை பத்தி நிறைய அட்வர்டைஸ் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் கோர்சஸ் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இதை கேரியரா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. இப்ப நிறைய ஸ்பீச் தெரபிஸ்ட் தேவைப்படுறாங்க. தமிழ்நாடுல 8 கோடி பேர் இருக்கும், ஆனா ஒரே ஒரு ஆக்குபேஷன் தெரப்பி காலேஜ் தான் இருக்கு. அதுல வந்து ஒரு வருஷத்துக்கு 30 பேர் தான் வெளியில வராங்க. 30 ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் வந்து அதுல நிறைய பேர் அயர்லாந்து போயிடுறாங்க, சிங்கப்பூர் போயிடுறாங்க. அவங்க எப்படி பத்துவாங்க? சோ அதனால வந்து இந்த ரீஹாபிலிட்டேஷனுக்கு கோர்சஸ்க்கு தேவைப்படுற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கணும். இந்த ஆட்டிசம்க்கு ஒர்க் பண்ற டாக்டர்ஸ், தெரபிஸ்ட், எஜுகேட்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே நல்ல கேரியர் இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் இதை வந்து பீப்புள் வில் டேக் இட் அஸ் அ ப்ரொஃபஷன். அப்போ வந்து நல்ல குவாலிட்டி கேர் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் கூட நிறைய ஆட்லாம் நான் பாக்குறேன் நியூஸ் பேப்பர்ஸ்ல, தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் இந்த மாதிரி கோர்சஸ் இருக்கு, போய் சேருங்க அப்படிங்கிற மாதிரி. மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ரன் சச் கோர்சஸ் ஆர் ஹைலி சப்சிடைஸ்ட். ரொம்ப ஃபீஸே இல்லாம தான் கத்துக் கொடுக்குறாங்க. அவங்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தப்படும் போது நிச்சயமா வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு. இன்னொரு சைடு பேரண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது they wanted to give the best to their children. அது வந்து டாக்டர்ஸா இருந்தாலும் சரி, தெரபிஸ்டா இருந்தாலும் சரி, எஜுகேட்டர்ஸா இருந்தாலும் சரி, இந்த 3 செக்டரோட ரோலுமே வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு. சோ அதனால என்ன பண்றாங்க, அவங்களும் பாத்தீங்கன்னா இப்ப கவர்மெண்டோட சர்வீசஸ்க்காக வெயிட் பண்றது இல்ல. இப்போதான் எனக்கு தெரிஞ்சு சென்னையில வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைல்ட் ஹெல்த்னு இருக்கு. அங்க இப்பதான் வந்து ஆட்டிசம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸா இணைச்சிருக்காங்க அங்க மட்டும். இப்போதான், இட்ஸ் வெரி ரீசன்ட்லி, 4 months பிஃபோர். ஸோ கவர்மெண்ட் சர்வீசஸ்க்காக தான் வெயிட் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த சர்வீசஸ் கிடைக்காம போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா since they want to give best to their child, எங்க அது கிடைக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு பேரண்ட்ஸ் நிறைய போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்னு, பேரண்ட்ஸ் ஆர் வெரி எம்பவர்ட் தீஸ் டேஸ். அவங்களுக்கே தெரியுது. இப்போ நார்மலா ஒரு டாக்டருக்கு என்ன தெரியணும் அப்படிங்கறத விட ஒரு பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப அதிகமா தெரியுது. அவங்களே இப்போ நம்ம கிட்ட வர பேரண்ட்ஸே கேட்பாங்க, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, இது அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு, என் குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுமா. ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் பவர், நாலேஜ் இஸ் பவர். அது ஆல்ரெடி இருக்கு. இப்போ கவர்மெண்டோட ரோல்னால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. இதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நன்றி பார்த்திபன். அதாவது நாம் எனது 10,000 மைல்கள் தாண்டி நாங்கள் வந்து இங்க புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் கூட எங்களுடைய இதயமும் எங்களுடைய உணர்வுகளும் கண்டிப்பாக அங்க இருக்கிறது. நீங்க சொல்றப்ப எங்க நாட்டுல சொன்னீங்க, எங்க நாடு இல்ல, நம்ம நாடு. மிக நன்றி. நிறைய, அதாவது அந்த கட்டமைப்பு வகையிலும் சரி அல்லது மற்ற இதுலயும் சரி, இந்தியா எந்த அளவுக்கு வந்து சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, அதே போல வந்து இன்னும் அதற்கான முன்னேற்பாடுகளை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க டாக்டர் பார்த்திபன். அதே போல நம்ம அமெரிக்காவுக்கு வருவோம். அமெரிக்காவுல வந்து டாக்டர் ராஜி மற்றும் டாக்டர் பிரியா, நீங்க சொல்லுங்க. இப்ப வந்து குழந்தைகள் பிறந்து வர்றாங்க, அப்ப வந்து ஆட்டிசம் பாதிப்பு இருக்கு அப்படின்னு பெற்றோர்கள் உணர்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பா ஒரு மிரட்சி, ஒரு பயம், அது எப்படி இருக்கு, திடீர்னு வந்து ஒரு பெரிய அதுக்கான ஒரு பெரிய அந்த ஒரு ஷாக்ல இருந்து வெளில வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அவர்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான ஒரு நம்பிக்கை தரும்படியான கட்டமைப்புகளும் சரி அல்லது அந்த பள்ளிக்கூடங்களிலும் சரி மற்ற இடங்களிலும் சரி என்னென்ன வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றன, அந்த வசதி வாய்ப்புகளுக்கு தாண்டி அவர்கள் குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்கள் ஆனதற்கு கூட என்னென்ன
மாதிரியான வேலை வாய்ப்புகள் அவர்களுக்காக இருக்கின்றன? அது போன்ற அந்த ஆட்டிசம் பாதிப்புகளில் இருந்து அவர்களுக்கான ஒரு ஒளிவிடும் நம்பிக்கைகள் அப்படின்னா என்னென்னவா நீங்க பாக்குறீங்க? அதை பத்தி சொல்லுங்க டாக்டர் ராஜி. வணக்கம். நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க இது டாக்டர் ராஜேஸ்வரி. இங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டயக்னோசிஸ், அது நீங்க 18 மாசம் அல்லது அதுக்கு முன்னாடி 2 வயசுல எப்ப டயக்னோசிஸ் வந்ததும் ஏர்லி இன்டர்வென்ஷன் சர்வீசஸ் அப்படின்னு நீங்க குழந்தைய கூட்டிட்டு எங்கேயும் வெளில தெரப்பிக்கு போக வேண்டாம். உங்க வீடை தேடியே உங்களுக்கு தெரப்பி வரும். ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, பிசிக்கல் தெரப்பி. உங்களோட டாக்டர் வெதர் பீடியாட்ரிஷனா இருக்கட்டும் அல்லது டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன், நியூராலஜிஸ்ட் அல்லது சைல்ட் சைக்கியாட்ரிஸ்ட், நீங்க யாரை பாக்குறீங்களோ அவங்க முதல்ல டயக்னோசிஸ் பண்ண உடனேயே 3 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வீடு தேடி தெரப்பி வரும். அவங்க வீட்டுக்கு பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைகளை எப்படி பராமரிக்கணும்னு சொல்லி கொடுக்கறதோட குழந்தைகளுக்கு ஒரு குழந்தையும் தனித்தனியா எவாலுவேட் பண்ணி இண்டிவிஜுவலைஸ்டு பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தந்த குழந்தைக்கு தேவையான எத்தனை மணிகள், சில குழந்தைகளுக்கு வாரத்துக்கு 4 மணி நேரமும் கிடைக்கும், சில குழந்தைகளுக்கு வாரத்துக்கு 16-20 மணி நேரம் கூட தெரப்பி இருக்கும். ஸ்பீச் தெரப்பி, பிசிக்கல் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி 3 வயது வரைக்கும் வீடு தேடி அந்த தெரப்பி கொடுக்குறாங்க. 3 வயது ஆனதும் அந்த பொறுப்பு பெற்றோர்களுக்கு மட்டும் இல்லாம பப்ளிக் ஸ்கூல் சிஸ்டத்துக்கு மாறிடுது. அதுக்கப்புறம் அந்த 3 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு கல்வி, அதுங்களுக்கான தெரப்பியை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவங்க எந்த ஊர்ல இருக்காங்களோ அந்த ஊரோட பப்ளிக் ஸ்கூல் சிஸ்டத்தை சார்ந்தது. உடனே சைல்டு ஸ்டடி டீம் எவாலுவேஷன் ஒண்ணு. அந்த சைல்டு ஸ்டடி டீம் எவாலுவேஷன் அந்த குழந்தைகளால என்ன முடியும் என்ன முடியாது, அவர்களுடைய சைக்கலாஜிக்கலா அவங்க எவ்வளவு முடியும், சோசியலா எங்க இருக்காங்க அப்படிங்கறத பார்த்து பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைகள் எந்த அளவுக்கு பேச முடியறது, எந்த அளவுக்கு பேச முடியலங்கிறத பொறுத்து பப்ளிக் ஸ்கூல் சிஸ்டத்துல இன்க்ளூஷன் கிளாஸஸ்ல ஆரம்பிச்சு அது ப்ரீ ஸ்கூல் டிசேபிள்டு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆட்டிசம் மட்டும் கிடையாது, மற்ற வகையான குழந்தைகள் 3ல இருந்து 6 வயசு வரைக்கும் கிண்டர் கார்டன் போற வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு எந்த விதமான தெரப்பிகள் தேவையோ அது ஸ்கூலோட பொறுப்பு. நிறைய நீங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னாக்க ஸ்பெஷலைஸ்டு ஸ்கூல்ஸ் ஃபார் கிட்ஸ் வித் டெவலப்மெண்டல் டெபிசிட்ஸ், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம், செரிப்ரல் பால்சி, அது மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ஸ்கூல்ஸ்ல ஆரம்பிச்சு இன் பிட்வீன் ஸ்கூல்ஸ் வாட் தே கால் அஸ் இன்டர்மீடியட் பிளேஸ்மெண்ட் ஸ்கூல்ஸ் அதுல ஆரம்பிச்சு பப்ளிக் ஸ்கூல் சிஸ்டத்திலையும் ஒரு ஊர்ல இருக்கிற பப்ளிக் ஸ்கூல் சிஸ்டத்துல எலிமெண்டரி, மிடில் அண்ட் ஹை ஸ்கூல்ல ஆட்டிசம் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. சோ அந்தந்த குழந்தைகளோட இண்டிவிஜுவல் வளர்ச்சியை பொறுத்து IEP அப்படின்னு சொல்லுவாங்க, இண்டிவிஜுவலைஸ்டு எஜுகேஷன் பிளான். அந்த பிளான டிசைட் பண்றது யாரு அப்படின்னாக்க எஜுகேட்டர்ஸ், டீச்சர்ஸ், அந்த ஸ்கூல்ல இருக்கிற சோசியல் ஒர்க்கர்ஸ், சைக்காலஜிஸ்ட், அந்த குழந்தையோட டாக்டர்ஸ், அந்த குழந்தைகளோட பெற்றோர்கள், இவங்க அத்தனை பேரும் உட்கார்ந்து அந்த குழந்தைக்கான இண்டிவிஜுவலைஸ்டா என்ன எஜுகேஷன் பிளான், அந்த எஜுகேஷன் பிளான் எஜுகேஷன் மட்டும் சாராம வொகேஷனல் ட்ரைனிங், தெரப்பி, ஸ்பீச், பிசிக்கல், ஆக்குபேஷனல் எல்லாம் சேர்ந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இங்க ரொம்ப இருக்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே இருக்கிற ஸ்ட்ரக்சர் அது நிறைய இடங்கள்ல நல்லாவே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு 3 வருடத்திற்கும் ஒரு முறை அந்த குழந்தைய திருப்பி ஃபுல் எவாலுவேஷன் பண்ணணுங்கிறது லா. அந்த மாதிரி ஒரு அதுக்கு நடுப்புற வேணும்னாக்க டீச்சர்ஸ் ஆகட்டும், எஜுகேட்டர்ஸ் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், இன்பிட்வீன் அவங்க தாராளமா எவாலுவேஷன் கேட்கலாம். அப்படி அவங்க கேட்கலனா கூட ஒவ்வொரு 3 வருடத்திற்கு ஒரு முறை அந்த குழந்தை எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் பண்ணிருக்கு, அந்த நீட இப்ப எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கறத ஒரு இதுக்கும் டிசைட் பண்ணுவாங்க. 21 வயது வரைக்கும் அதுங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்க வேண்டியது பப்ளிக் ஸ்கூலோட பொறுப்பு. அந்த 21 வயசு முடிஞ்சதும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா DVRன்னு சொல்லுவாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் வொகேஷனல் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன். ஒரு இண்டிவிஜுவல் அவங்களால எந்த அளவுக்கு எந்த வகையான வேலைகள் செய்ய முடியுமோ, நீங்க சொல்ற மாதிரி ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் ஒரு எண்ட்ல ஹை ஃபங்க்ஷனிங் ஆட்டிசம், ஆஸ்பர்கர்னு சொல்ற குழந்தைகள் ஆரம்பிச்சு ஒரு எண்ட்ல பேச முடியாத குழந்தைகள் வரைக்கும் இருப்பாங்க. ஒரு குழந்தைகளாலும் இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கைங்க. சோ அவங்களோட திறமைகளுக்கு தக்க மாதிரி அவங்களால என்ன முடியும்னு ஆரம்பிச்சு நீங்க பெரிய பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனிஸ்ல ப்ரோக்ராமர்ஸ் ஜாப்ல ஆரம்பிச்சு நீங்க உங்களோட லோக்கலா இருக்கிற டவுன்ல இருக்கிற grocery ஸ்டோர் ஆகட்டும் அல்லது கேஸ் ஸ்டேஷன் ஆகட்டும் அல்லது பார்ன்ஸ் அண்ட் நோபல் மாதிரி புக் ஸ்டோர், ரீட்டைல் ஸ்டோர் ஆகட்டும், ஒரு இடத்துலயும் அந்த குழந்தைகளுக்கான அவங்களால முடிந்த அளவுக்கு எப்படி ப்ரொடக்டிவ் மெம்பர் ஆஃப் சொசைட்டி இருக்க முடியுமோ அதற்கான வேலை வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு DVRங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க ஒரு குழந்தைக்கு ஒரு ஒர்க்கர் அசைன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு 20-21 வயசு ஆனதும் அந்த ஒர்க்கரோட பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னாக்கா அந்த ஜாப் கோச் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல அவங்களுக்கான வேலைகள் கிடக்கு அந்த இடத்துல
அவங்களோட திறமைக்கும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு செய்ய முடியும் அவங்க வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி அவங்களோட மேனேஜர் ஆகட்டும் அந்த ஜாபோட வந்து ஓனர் ஆகட்டும் அவங்களுக்கும் இந்த வந்து அந்த ஆட்டிசம் இருக்கிற வந்து குழந்தைகளுக்கும் வந்து இன்டர்மீடியட். நிறைய குழந்தைகள் வந்து காலேஜ்க்கு வந்து இங்க போக முடியுது. there are சில காலேஜஸ் வந்து ஆட்டிசத்துக்குனே தனி ப்ரோக்ராம்ஸ் நடத்துறாங்க, ஹை ஃபங்க்ஷனிங் ஆட்டிசம் அப்படின்னு. ஸோ வந்து எஜுகேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் வந்துட்டு நல்லாவே ஸ்ட்ரக்சர் இருக்கு. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, அட்லீஸ்ட் நம்முடைய இந்திய வம்சாவளி பெற்றோர்கள்ட்ட நான் வந்து பாக்குறது என்னன்னாக்க, அதை வந்து உபயோகப்படுத்திக்கணும். அது வந்து ஒரு நம்ம வந்து அதுக்கான வந்து அவேர்னஸ் இருக்கணும். இந்த மாதிரி சர்வீசஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை உபயோகப்படுத்திக்க முடிஞ்சுன்னா அது வந்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கிற வந்து ஒரு பெரிய ஊக்கம் வந்து அதுதான். நன்றி. மிக மிக நன்றாக சொன்னீங்க டாக்டர் ராஜி. டாக்டர் பிரியா, நீங்க ஏதாவது அதோட சேர்த்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் டாக்டர் ராஜி தாங்க அதுல எக்ஸ்பர்ட்டா. குழந்தைங்களுக்கு உள்ள வேலை வாய்ப்பு அதுவும் யூஎஸ்ல வந்து அவங்களோட எக்ஸ்போஷர் தான் அதிகம் இருக்கு. நன்றிங்க டாக்டர் பிரியா. நேயர்களே, மிக மிக விறுவிறுப்பாக பல கேள்விகளுக்கு உடனுக்குடன் மிக மிக தெளிவாக அருமையாக நம்மளுடைய மருத்துவர்கள் பதில் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்டிசம் சார்ந்த விழிப்புணர்வு இந்தியா அமெரிக்காவில் மட்டுமல்ல, பொதுவாகவே சமூக தளத்தில் எப்படி இருக்கிறது, அது சார்ந்த அந்த குழந்தைகளின் பெரிய பெற்றோர்கள் என்னென்ன மாதிரியான சவால்களை சாதித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் என்னென்ன மாதிரியான வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் இறுதியில் வந்து கண்டிப்பாக நாம் இதற்கான வந்து கேள்வி பதில்கள் நேரடியாக நேரத்தில் இணைந்து கொண்டு உங்களுடைய கேள்விகளையும் கேட்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது americantamilradio.com americantamilradio@gmail.com என்கின்ற ஒரு முகவரியிலேயோ அல்லது அமெரிக்கன் தமிழ் ரேடியோ ஃபேஸ்புக் பேஜ் அந்த ஒரு முகநூல் பக்கத்திலும் கூட உங்களுடைய கேள்விகளை பதியலாம். இன்னும் இப்பொழுதிலிருந்து இன்னும் ஒரு 10-15 நிமிடம் எந்தெந்த கேள்விகள் வந்தாலும் நீங்கள் அதில் வந்து பதியலாம். வாய்ப்பு உள்ளவர்களுக்கு இப்பொழுதே கூட நீங்கள் அந்த இணைப்பில் உங்களுடைய பதில்கள் கிடைக்கும். நன்றி. ஸோ இது போன்ற வந்து பல்வேறு இதை வந்து பேசிட்டு இருக்கிறோம். இந்த இதுல வந்து ஒரே ஒரு கேள்வி வந்து டாக்டர் பிரியாவுக்கு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ வந்து இதற்கான மருத்துவங்கள் வந்து இப்ப சித்தா, இது வந்து இப்போ ஆயுர்வேதா சித்தா அப்படிங்கறத பத்தி பாக்குறோம். நம்ம வந்து மற்ற மருத்துவர்கள் கூட அதுக்கு பதில் சொல்லலாம். இது வந்து ஒரு நம்பிக்கை சார்ந்ததா ஆய்வு சார்ந்ததா, அந்த கேள்வி எதை வச்சு நம்ம முன்னிலைப்படுத்துறோம் அப்படின்னா, அதாவது இப்ப வந்து இங்க முக்கியமாக அமெரிக்காவில், அதாவது ஆயுர்வேதா சித்தா என்கின்ற அந்த ஒரு மரபு வழி மருத்துவங்கள், அது வந்து ஒரு FDA அப்ரூவல் அது போன்றோ அல்லது வந்து எல்லாமே இந்த முக்கியமாக இந்த நாட்டில் எல்லாமே வந்து ஒரு ஆய்வு சார்ந்த இதுக்கு வந்து முக்கியமாக நம்பிக்கையை கடந்து ஆய்வு சார்ந்ததற்காக பார்க்கும் அந்த ஒரு பார்வையையும் பார்க்கிறோம். அந்த வகையில் வந்து சித்தா ஆயுர்வேத மருத்துவ முறைகள் முக்கியமாக ஆட்டிசம் அதற்கான குணப்படுத்துதல் எந்த அளவு வந்து பங்கு வகிக்கிறது, அதற்காக என்னென்ன மாதிரியான ஒரு முன்னேற்பாடுகள் அல்லது வளர்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த துறைகளில் அப்படிங்கிறது? அதாவது இப்ப யூஎஸ்ல பாத்தீங்கன்னா இங்க FDA அப்ரூவல் பத்தி கேட்டீங்க. இப்ப நம்ம கொடுத்துட்டு இருக்க மூலிகைகள் எல்லாமே வந்து சிங்கிள் ஹர்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து வல்லாரை. இப்ப வல்லாரை வந்து நம்ம உணவுல சேர்த்துக்கக்கூடிய ஒரு கீரை வகையை சார்ந்ததுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹர்ப்ஸ் கொடுக்கும்போது அது உணவா வந்துடுறதுனால அதுல வந்து நம்ம அதை வந்து ட்ரக்கா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற இன்டர்வென்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இப்ப வர்மக்கலை ஆகட்டும், இல்ல தலையில நெய் அப்ளை பண்றது, இல்ல மந்த்ரா சவுண்ட் தெரப்பி யூஸ் பண்றது, எல்லாமே வந்து நான் இன்வேசிவ் தெரப்பிஸ். அண்ட் சில டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம், அக்யூப்ரெஷர் டூல்ஸ் எல்லாம். ஸோ சென்சரி ஸ்டிமுலஸ் வந்து டெவலப் பண்ணி அந்த கனெக்ஷன் கொண்டு வர்றதுக்காக. ஸோ இது எல்லாமே வந்து நான் இன்வேசிவா வர்றதுனால இட்ஸ் என்டையர்லி சேஃப். பேரண்ட்ஸும் வந்து குழந்தைங்களுக்கு செய்து விடலாம், குழந்தைங்களும் அவங்களே வந்து அதை ஒரு ஸ்டேஜ்ல தே லேர்ன் ஹவு டு டூ இட். இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு காம்ப்ரஹென்சிவ் சிஸ்டமா அமையுது. ஸோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மற்ற ஸ்பீச் தெரப்பி ஆகட்டும், பிடி, ஓடி, ஆக்குபேஷனல் தெரப்பி, இது எல்லாமே வந்து இன்னும் பெட்டரா அவங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்க முடியும்.
இந்த ஹெர்ப்ஸ் அண்ட் அதர் இன்டர்வென்ஷன்ஸ் அவங்க எடுக்கும் போது. ஸோ இது எவிடன்ஸ் பேஸ்ட் அப்படின்ட்டு பார்க்கும்போது நீங்க வெறும் வல்லாரை மட்டும் எடுத்துக்கிட்டனாலே அதுல வந்து நிறைய நியூரோ ஜெனரேட்டிவ் ஸ்டடீஸ் இதெல்லாம் வந்து நிறைய அவைலபிளா இருக்கு. பப்மெட்ல பார்த்தோம்னா நீங்க வல்லாரை டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கெட் a lot of studies relating வல்லாரை with nerves regeneration. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவா இருக்கு. ஒரு காம்ப்ளிமெண்டரியா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்றதுனால பல பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப், பவல் மூவ்மெண்ட்ஸ் வந்து ரெகுலேட் ஆகுறது, அவங்களோட டயட் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது, அவங்க வந்து டாலரேட் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் வந்து நிறைய ஃபுட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து தைரியமா ட்ரை பண்ணலாம். இதனால எந்த பாதிப்பும் கிடையாது அப்படிங்கறத இங்க பதிவு பண்றேன். நன்றி டாக்டர் பிரியா. அதே போல இப்போ ஆயுர்வேதம் சார்ந்தோ அல்லது சித்தா சார்ந்தோ வேறு யாருக்கு, அதாவது டாக்டர் பார்த்திபன் நீங்க கூட சொல்லலாம், அது சார்ந்து அதாவது நம்பிக்கை இல்லாமல் ஆய்வு சார்ந்த பார்வையிலும் கூட வைத்தோம் என்றால் எப்படி அதற்கான மருத்துவ முறைகள், அதாவது நிறைய பெற்றோர்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கிறது என்னன்னா, நாம் செய்து கொண்டிருக்கும் இந்த மருத்துவ முறை சரியானது தானா அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பெரியவர்களுக்கு இருக்கிறத வந்து பாக்குறோம். அது வந்து எப்படி அவர்களுக்கான நம்பிக்கையை வந்து கொடுப்பதற்கு நம்மளுடைய பதிலா வந்து என்னன்னு பாக்குறீங்க நீங்க? அதாவது வெவ்வேறு முறைகளில் சொல்றேன், சித்தா, ஆயுர்வேதம் அல்லது அலோபதி முறைகளில் எது வந்து கண்டிப்பா வந்து பெற்றோர்களுக்கு வந்து துணிவா, ஏன்னா இது வந்து ஒரு பெரிய நீண்ட நெடிய ஒரு பயணம் அப்படிதான் பாக்குறோம். அதாவது குழந்தைய நீங்க சொன்னது போல ஒரு 1.5 வயசுல இருந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து அதற்கான சிகிச்சைகள் இருக்கிற ஒரு இதுவை பாக்குறோம். அதுல வந்து சில சமயம் பெற்றோர்கள் வந்து ஒரு சின்ன ஒரு அயர்வடைய வாய்ப்புகள் இருக்கிறது. அது போல இல்லாமல் அவர்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு குணப்படுத்தும் ஒரு அருமையான ஒரு முயற்சி அப்படின்றத வந்து உங்களுடைய இந்த 3 மருத்துவ முறைகளிலும் எப்படி பார்க்கிறீர்கள் பற்றி ஒரு சுருக்கமான பதிவு சொல்லுங்க. பார்த்திபன், இப்போ இது நம்பிக்கை சார்ந்ததா அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இது வெறும் நம்பிக்கை சார்ந்தது மட்டும்னு நான் நினைக்கல. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி சில குறிகுணங்கள், நம்ம முன்ன வயிறு பிரச்சனைகள் பத்தி நம்ம பேசணும், டாக்டர் பாலா பேசினாங்க. அப்புறம் வந்து இன்னும் எங்கெல்லாம் இதுக்கு இந்த ஆட்டிசம் இந்த மாதிரி குறிகுணங்களுக்கான சான்றுகள் வந்து இப்போ சித்தா டெக்ஸ்ட்ல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கிரிகைன்னு சொல்றது மனநல பாதிப்பு, அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சான்றுகள் குறிகுணங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அதுக்காக என்னென்ன மருந்தெல்லாம் அப்போ பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறதையும் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வாலுழுவைன்னு ஒரு மூலிகை இருக்கு, அது ஒரு விதை, செலஸ்டோஸ் பானிகுலேட்டஸ்னு அதோட பொட்டானிக்கல் நேம். அது பாத்தீங்கன்னா டீனேஜ்ல வர அக்ரெஷன், அப்புறமா வந்து இந்த சைலண்ட் சீஷர்ஸ்னு சொல்லுவோம், சப்கிளினிக்கல் சீஷர்ஸ், அதனால வரக்கூடிய அக்ரெஷன், அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல மருந்தா இருக்கு. நிறைய இப்போ அவங்க கோட் பண்ண மாதிரி டாக்டர் கோட் நல்ல பப்மெட் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு வந்து நம்ம ஐசோலேட்டட் ட்ரக்கா யூஸ் பண்ணாம இட்ஸ் அ காம்பினேஷன் ட்ரக். மோஸ்ட்லி வந்து ஐ பர்சனலி ப்ரிஃபர் காம்பினேஷன் ட்ரக்ஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரிஜென்டல் எஃபெக்ட்ஸ் இருக்கும். If one particular component of a ingredient of a drug is going overboard அப்படின்னா இன்னொரு இன்கிரிடியன்ட் கரெக்ட் பண்ணும், அதான் காரிஜென்டல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ காம்பினேஷன் ட்ரக்ஸ் வந்து இப்போ கரிசலாங்கண்ணி கரிசாலை கற்ப மாத்திரைகள் இருக்கு, இந்த செலஸ்டஸ் பானிகுலேட்டஸ்ல பண்ற ஊரல் டிகாக்ஷன், இந்த மாதிரி சில மெடிசின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட குணங்களுக்கு வந்து நம்ம அதை அழகா பயன்படுத்த முடியுது. அதே மாதிரி இப்ப வெவ்வேறு பிரச்சனைகள், நான் திரும்பவும் அதான் சொல்றேன், இப்போ டைரக்டா இதை ஃபுல்லா குணப்படுத்த முடியுமா அப்படின்னா அதுக்கான விடையை வந்து இன்னும் நம்ம ஆமான்னு சொல்றதுக்கு நமக்கு சூழ்நிலை இன்னும் வரல. ஆனா கோமாபிட் கண்டிஷன்ஸ் நம்ம ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா, எக்கனாமிக்கலா, ரொம்ப சேஃபா ட்ரீட் பண்ண முடியும். விச் இஸ் ஐம் வெரி வெரி ஷுர் அபவுட் இட். அந்த கோமாபிட் கண்டிஷன்ஸை நம்ம நல்லா ட்ரீட் பண்ணாலே இப்போ டயபெட்டிஸோட எவ்வளவு பேர் ஆரோக்கியமா வாழ்றாங்க, அதே மாதிரி ஆட்டிசமோட ஆரோக்கியமா சந்தோஷமா வாழ முடியும். அதுதான் நான் சொல்லிக்க விரும்புறேன். தேங்க்யூ. அருமை டாக்டர் பார்த்திபன். அதாவது நம்மளுடைய மற்ற மருத்துவர்கள் தொடங்குவதற்கு முன்னாடி நம்மளுடைய நேயர்கள் வந்து அவர்களுடைய கேள்வி கணைகளை வந்து அடுக்கி கொண்டிருக்கிறார்கள். இது வந்து ஒரு நம்மளுக்கு மின்னஞ்சலில் அமெரிக்கன் தமிழ் ரேடியோ @gmail.com என்ற மின்னஞ்சலில் வந்த ஒரு கேள்வி. அரவிந்த் என்பவர் கேட்டிருக்கிறார். என்னன்னா வந்து டாக்டர் பார்த்திபன் மற்றும் டாக்டர் பிரியா நீங்க சொன்னப்ப வந்து அந்த மெடிசின் நேம்ஸ் ஃபார் கட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்க. அதை வந்து மறுபடியும் சொல்ல முடியுமா?
அதே போல வந்து நீங்க வல்லாரை பத்தி சொன்னீங்க. அந்த வல்லாரை வந்து அமெரிக்காவில் எங்க கிடைக்கிறது? இப்போ நான் கட் பிரெயின் ட்ரீட்மெண்ட்டுக்கு சொன்ன மெடிசன்ஸ் வந்து கோரோசனை மாத்திரை, மாணிக்க கிருதம் அப்படிங்கிற ஒரு கொடுதலை அப்படிங்கிற ஒரு மூலிகை சேர்ந்த ஒரு மருந்து. இது ரெண்டையும் நான் வயிற்றுக்காக நான் கோட் பண்ணேன். தேங்க்யூ. நன்றிங்க டாக்டர் பார்த்திபன். இப்போ வல்லாரை வந்து அமெரிக்காவில் எங்க கிடைக்கிறது? டாக்டர் பிரியா பாலா நீங்க சொல்லுங்க. வல்லாரை வந்து இங்க பேனியன் பொட்டானிக்கல்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்ல போனீங்கன்னாக்கா அங்க வல்லாரை வந்து உங்களுக்கு அங்க அவைலபிளா இருக்கு. நன்றி நன்றி டாக்டர் பிரியா. நேயர்களே, தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை வந்து முன்வைக்கலாம். அதே போல வந்து அந்த ஆட்டிசம் பெற்றோர்களுக்கான சிறப்பு குழுமங்கள் அமெரிக்காவில் இருக்கிறது. அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய அமெரிக்கன் தமிழ் ரேடியோ gmail.com என்ற பகுதிக்கு வந்து அந்த மின்னஞ்சலுக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்பலாம். நாங்கள் அது சார்ந்த விவரங்கள் ஒரு வாட்ஸ்அப் குழுமங்களுக்கான முகவரிகள் உங்களுக்கு கொடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். முக்கியமாக நம்மளுடைய வந்து இந்த நிகழ்ச்சியின் ஒரு சிறப்பு அம்சம், நாம் ஒரு முக்கியமான ஒரு பெற்றோரை வந்து அழைக்க வேண்டும் என்று இருக்கிறேன். அவர்கள் மேரிலாந்து பகுதியில் இருக்கும் திருமதி புஷ்பராணி வில்லியம்ஸ் அவர்கள். திருமதி புஷ்பராணி வில்லியம்ஸ் அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு அதிதீவிர சமூக பங்களிப்பாளர். அதாவது நிறைய சமூக பணிகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இவரை பற்றி முக்கியமா சொல்லணும் அப்படின்னா வந்து என் மதர் ஆஃப் 4 children, 4 குழந்தைகளுக்கு அம்மா. அதில் வந்து 2 வந்து ஆட்டிசம் வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைகள். 2 வந்து இரட்டை குழந்தைகள். அவர்களோட வயது பாத்தீங்க அப்படின்னா வந்து 26 வயது இப்போதைக்கு. இவங்க வந்து திருமதி புஷ்பராணி வில்லியம்ஸ் அவர்கள் வந்து ஒரு பேரண்ட் அட்வொகேட் ஃபார் சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அண்ட் ஸ்பெஷல் ஹெல்த் கேர் நீட்ஸ் ஃபார் த பாஸ்ட் 20 years அப்படின்ற மாதிரி நம்ம இங்க மேரிலாந்து பகுதியில் அரசு நிறுவனத்திலும் சரி, அதாவது ஸ்டேட் மற்றும் நேஷனல் லெவல்ல வந்து நிறைய பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு வந்து மேரிலாந்தில் முக்கியமாக பால்டிமோர் பகுதிகளில் அந்த ஆட்டிசம் காண அந்த ஒரு அதற்கான ஒரு முன்னெடுப்புகள் எடுக்கும் அந்த ஒரு நிறுவனத்தின் ஒரு பிரசிடென்டாகவும் கூட இருந்திருக்கிறார். அது போன்ற பல்வேறு தன்னார்வ பணிகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் திருமதி புஷ்பராணி வில்லியம்ஸ். வாங்க, நீங்க வந்து ஏன்னா ஒரு ஆட்டிசம் குழந்தைகள், அதுவும் இரட்டை குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளா நீங்க தொடர்ந்து சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு அம்மாவா, உங்களுடைய ஒரு சமூக போராளியா நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க. வணக்கம். என்னுடைய பிள்ளைகளுக்கு 26 வயசு. ஆனால் அவர்கள் வந்து ஆட்டிசம் என்று டயக்னோஸ் பண்ணப்படும் பொழுது 4 வயதாகிவிட்டது. காரணம், அவர்கள் ஆரம்பத்தில் மிகவும் எந்த விதமான குறைபாடையும் நாங்கள் பார்க்கவில்லை. எனக்கு அதுக்கு முதல் 2 சாதாரண குழந்தைகள் இருந்தார்கள். பீடியாட்ரிஷனால் கூட அவர் அந்த காலத்தில், இது 1995 பீடியாட்ரிஷனால் கூட 22 ஆண்டுகளுக்கு முன்னால் அவரால் அதை நம்ப முடியவில்லை. ஆட்டிசம் என்று சாதாரண பள்ளிக்கூடத்துக்கு தான் போயிட்டு வந்துட்டு இருந்தார்கள், மாண்டசோரி ஸ்கூல், மேக்னெட் ஸ்கூலுக்கு. அப்படி அந்த காலம். இப்ப வந்து எவ்வளவோ மாற்றங்கள் நடந்து விட்டன கடந்த 22 ஆண்டுகளில். ஆராய்ச்சிகள், பள்ளிக்கூடங்களின் பீடியாட்ரிஷன்ஸ் உடைய அவேர்னஸ், அவர்களுக்கும் கூட நிறைய அறிவு கிடைத்திருக்கிறபடியால் அது கூட நல்லா நடக்கின்றது இப்போது. உங்களுக்கு நேரம் எவ்வளவு நேரம் இருக்குன்னு, இப்ப 10 மணிக்கு முடிப்பதாக சொல்லியிருந்தீர்கள். எவ்வளவு நேரம் இருக்குன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நான் கண்டிப்பாக இது ரொம்ப பயனுள்ள பகிர்வு அப்படின்றதுனால இன்னும் நீங்க ஒரு 2 நிமிடங்கள் எடுத்துக்கலாம். சரி, எல்லாரும் நீங்கள் பேசிவிட்டீர்கள். மிகவும் அருமையான தகவல் கொடுத்தீர்கள். நாங்கள் பேரண்ட்ஸ் என்ற மட்டில் இப்ப இது ஒரு ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் என்று பல தடவை சொல்லப்பட்டது. அதே போல் நாங்கள் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் டிசார்டர் என்று சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மாதிரி. இப்ப என்னுடைய இரட்டை குழந்தைகள் கூடி அவர் ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ், அவர்களும் ஒவ்வொரு விதமான லெவலில் தான் பங்கு பெற்றி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பங்கு ஹை ஃபங்க்ஷனிங், லோ ஃபங்க்ஷனிங் எல்லாம் நாங்கள் சொல்லுவோம். அவர்கள் மிகவும் ஒரு ஆள் நான் வெர்பல், ஒரு ஆள் கொஞ்சம் பேசுவா, சிவியர் காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர்ஸ். அவர்களுக்கு எப்பவுமே அவர்களை பார்த்துக் கொள்வதற்கு 1-on-1 சர்வீஸ் தான் அவர்களுக்கு பள்ளிக்கூட காலத்திலிருந்து இன்று மட்டும் அவர்களுக்கு 1-on-1 24/7 போலதான் அவர்களுடைய அவர்கள்
தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போக முடிகின்றது. நான் ஒரு பேரண்ட் அட்வொகேட்டா முதலில் நாங்கள் பேரண்டா வரும் பொழுது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது ஒரு ஷாக், ஒரு டினாயல், த ஃபியர் ஆஃப் தி அன்னோன் அதெல்லாம் இருந்தது. அந்த காலத்தில் இன்டர்நெட் வசதிகள் குறைவா இருந்த காலங்கள். அப்படி இருக்கும் பொழுது முதலில் இன்றும் தான் அது மிகவும் பிரயோசனமா இருக்கிறது. நான் கொடுக்கும் ஒரே ஒரு முதல் அறிவுரை என்னுடைய பெற்றோர்களுக்கு, நான் பேரண்ட் அட்வொகேட்டா, அவர்கள் மற்ற as organizations for children with autism or developmental disabilities. autism நாங்கள் இந்த நாட்டில் அது ஒரு நியூரலாஜிக்கல் டிசார்டர், ஆனால் டெவலப்மெண்டல் டிசபிலிட்டி என்ற கேட்டகரி கீழே தான் வருகின்றது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த நாட்டில் எங்களுடைய மாநிலங்களில் எங்களுடைய கவுண்டிஸ் எல்லா கவுண்டிலையும் ஒரு ஆட்டிசம் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா ஒரு சாப்டர் இருக்கும். அல்லது தி ஆர்க் ஆஃப் USA, ஆர்க் ஆஃப் ஈச் ஸ்டேட். அதே மாதிரி இப்ப நான் இருக்கும் கவுண்டி ஆர்க் ஆஃப் பிரின்ஸ் ஜார்ஜஸ் கவுண்டி. ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்ப வாஷிங்டன் DC எடுத்தீங்கன்னா உள்ள எல்லா கவுண்டிஸ்லயும் ஒரு ஆட்டிசம் சாப்டர் இருக்கு. அதுக்கு நாங்க அந்த அமைப்பில் ஒரு அங்கத்துவரா வரணும். அவர்கள் ஒவ்வொரு மாசம் ஒரு சப்போர்ட் குரூப் வைப்பார்கள். அதை போல் பிரயோசனமானது எதுவும் இல்லை என்றதான் என்னுடைய கருத்து. நாங்கள் முதலில் போகும் பீடியாட்ரிஷனோ அல்லது எங்களுடைய பள்ளிக்கூடங்களோ ஏர்லி இன்டர்வென்ஷனா இருந்தா என்ன, தெரபிஸ்டா இருந்தாலும் அவர்கள் சொல்ல முடியாத இந்த பேரண்ட்ஸ் தாங்கள் இன்னொரு பெற்றோர் அவர்கள் பார்த்து தாங்கள் செய்தது. இப்ப எங்களுடைய குழந்தைகளா இருக்கும்போது வளர்ந்த பெற்றோர்கள் அங்க இருப்பார்கள், வளர்ந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள். அவர்கள் எங்களுக்கு நிறைய அறிவுரைகள், எது வேலை செய்தது, எது சரிவர இல்லை, எந்த பள்ளிக்கூடம் திறமா இருக்கின்றது, எந்த பீடியாட்ரிஷன் கூட இதில் ஈடுபட்டவர்களா இருக்கிறார்கள். முதல்ல போக வேண்டியது டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷன் என்று நாங்கள் பீடியாட்ரிஷன் அவங்களுக்கு தான் ரிஃபர் பண்ணுவாங்க டயக்னோஸ் பண்ற காலங்கள்ல. அப்ப எந்த மருத்துவமனையில் உள்ள டெவலப்மெண்ட் பீடியாட்ரிஷன் கூட இந்த ஆட்டிசம் டயக்னோசிஸ் அதுதான் முக்கியம். பலர் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பண்பாட்டின்படி இது ஒரு குறைவான மக்கள் எங்களை தப்பாக நினைப்பார்கள். இது என்னுடைய கணவன் வீட்டில இருந்து வந்த பிரச்சனையா, என்னுடைய மனைவி வீட்டில இருந்து வந்த பிரச்சனையா, எங்க குடும்பத்தில் இது இல்ல, உங்க குடும்பத்துல அப்படி பல பிரச்சனைகள். அதை என்னன்னு சொல்றது, இவங்க என்ன பாவம் செய்தார்கள் அப்படி என்றெல்லாம் மக்கள் எங்களை தவறாக பார்க்கிறது எங்களுக்கு ஒரு ஸ்டிக்மா. எங்களுடைய கல்ச்சரில் அது ஒரு பெரிய பிரச்சனையா இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றும் நான் அதை பார்க்கின்றேன். அவர்கள் அதிலிருந்து வெளிவர வேண்டும். அப்படி வருவதற்கு இந்த சப்போர்ட் குரூப்ஸ் நல்ல உதவியாக இருக்கிறது. அவர்கள் எங்களுக்கு அவர்கள் நாங்கள் சொல்லுவோம், பழம் தின்று கொட்டை போட்டவர்கள். அவர்கள் இதற்கு போய் வந்தவர்கள் தான் பட்ட கஷ்டத்தை இன்னொரு தாயோ தகப்பனோ படக்கூடாது, இன்னொரு பிள்ளை அனுபவிக்க கூடாது என்ற நோக்கத்தோடு, நல்ல எண்ணத்தோடு அவர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள். எல்லாமே நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ். ஆனபடியால் அவர்கள் அதுல சேர்ந்து இந்த பெற்றோர்கள் அவர்களுடைய ஆதரவை பெறுவது மிகவும் பிரயோசனமா இருக்கும். பல நண்பர்களையும் எனக்கு அது மிகவும் பிரயோசனமா இருந்தது. அதாவது டயக்னோஸ் பண்ணப்பட்ட முதல் உங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் ஒரு மிகவும் ஒரு பாரதூரமான ஒரு டயக்னோசிஸ். அதை வாயால் சொல்லுவதற்கு கூடி பல பெற்றோர்கள் கூச்சப்படுகிறார்கள் இன்றும். அந்த டயக்னோசிஸ் வேண்டாம் என்றே டாக்டர்கிட்ட போகாமல் இருக்கிறவர்களும் அதை செய்யாமல் இருக்கிறார்கள். அதை தாண்டி நாங்கள் வர வேண்டும் என்பது, அதுக்கு நாங்கள் சமுதாயமா நாங்கள் உதவி செய்ய வேண்டும். மற்றது எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்று மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டிசம் இவ்வளவுக்கு இங்க இவ்வளவு சர்வீசஸ் இருக்குது என்று சொன்னால், அதாவது ஏர்லி இன்டர்வென்ஷன் சர்வீசஸ், IEP, இதெல்லாம் எங்களுக்கு மேண்டேட்டட் சர்வீசஸ், இட்ஸ் an entitlement by law. அந்த லா என்று வந்தால் அதுக்கு பணம் தேவை. இது எல்லாம் இவ்வளவு நல்லபடியாக இந்த நாட்டில் நடக்கிறது காரணம் பெற்றோர்கள் மட்டும்தான். அவர்கள் தான் இந்த அட்வொகசியில், இந்த அமைப்புகள் மூலம் தங்களுடைய லெஜிஸ்லேட்டர்ஸ், அதாவது அரசியல்வாதிகளை சந்தித்து உள்ள பிரச்சனைகளை சொல்லி, உதாரணமாக 2006 கம்பேட்டிங் ஆட்டிசம் ஆக்ட், I think $1.7 பில்லியன். இவ்வளவு பிரச்சனைகள் மூலம் நாடு போரில் இருக்கும் பொழுது பல சேவைகளை தடுத்திருந்தாலும் இந்த ஆட்டிசம் ஆக்டுக்கு அவ்வளவு மக்களுடைய அட்வொகசி இருந்தபடியால் பெற்றோர்கள் மற்றும் கிராண்ட் பேரண்ட்ஸ் அவர்களும் இதில் செய்தபடியால் தான் இப்படி ஒன்று நடக்கிறான். இந்த பெற்றோர்கள் தாங்கள் மட்டுமல்ல,
தங்களுடைய பிள்ளைகளுக்கு சேவைகள் எடுக்கும் பொழுது அதுக்கு கூட மற்ற சேவைகளுக்காக ஒரு போராட வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். அதை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன். அது எல்லோருக்கும் அது பிரயோசனமா இருக்கின்றது. மற்றது ரிசர்ச்சர்ஸ், யூனிவர்சிட்டிஸில் நிறைய ரிசர்ச்சர்ஸ் செய்வார்கள். இது இன்னும் அதுக்கு ஆட்டிசம் இன்னும் அதுக்கு என்ன காரணத்தால் வர்றதென்றும் இல்லை, இதுக்கு என்ன கியூர் என்றும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதை தேடித்தான் பல ரிசர்ச்சர்ஸ் யூனிவர்சிட்டிஸ்ல இந்த ஃபண்டிங் மூலம்தான் எங்களுடைய இந்த நாட்டில் NIH, CDC போன்ற அமைப்புகள் மூலம் நிறைய ரிசர்ச் நடக்கும். அதுலயும் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். அநேகமா யூனிவர்சிட்டிஸ், நான் என்னுடைய பிள்ளைகளை எங்களுக்கு இங்க வாஷிங்டன் டிசியில் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலாண்ட், ஜார்ஜ் டவுன், பல பேர் பெற்ற பல்கலைக்கழகங்களில் ரிசர்ச்சர்ஸ் பங்கு பெற்றும் பொழுதும் உங்களுக்கு நல்ல அறிவு வருகின்றது. அது எங்களுக்கு மட்டுமில்லை, எங்களுடைய பிற்காலத்தில் வர இருக்க குழந்தைகளுக்கும் அதுக்கேற்ற கியூரை கண்டுபிடிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். நன்றி நன்றி. மிக 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 அருமை திருமதி புஷ்பராணி வில்லியம்ஸ் அவர்கள் நம்மளுடைய பகிர்ந்து கொண்டிருப்பது கிட்டத்தட்ட நான் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு 52 ஆண்டுகளுக்கான அந்த ஒரு ஆட்டிசம் அனுபவம். ஏன்னா இரட்டை குழந்தைகள் இல்லையா, 26 அதாவது அதாவது அவர்களோட தேடல் பத்தி சொன்னாங்க. அவர்கள் சந்தித்த சவால்கள், அது இது ஒரு ஷாக்கா வந்தாலும் அதை எப்படி அவர்கள் எதிர்கொண்டார்கள், அது மூலமாக எப்படி பல்வேறு அமைப்புகள், அதாவது இங்கு உள்ள அமெரிக்காவில் அவங்க கொடுக்குற அந்த ஒரு பட்ஜெட்டை பத்தி சொன்னாங்க. அதுவே நல்ல ஒரு மலைப்புக்குரியதாகவும் அதே சமயம் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறதாகவும் இருக்கிறது. அது ஒரு குழந்தைகள் வளருவதில் இருந்து ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு வயதிலும் அந்த ஒரு பள்ளிக்கூடம் மற்றும் சமூக நிறுவனங்கள் அல்லது பொதுவெளியில் எந்தெந்த அளவுக்கு இந்த ஆட்டிசம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வுடன் அவர்கள் இது ரொம்ப ரொம்ப சீரியஸ் மேட்டர் அப்படிங்கறது அவர்கள் சொன்னாங்க. இது அதே போல இது ஆட்டிசம் இருக்கும் குழந்தைகளுக்கான பெற்றோர்கள் எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், ஒரு சின்ன தயக்கம் கூட வேண்டாம். நேரடியாக அவர்களுக்கான உரிமைகளை பெறுவது போலதான் அது கூட அதுல சொன்னாங்க. இது அது போன்ற ஒரு சலுகைகள் வருவதை நாம் குழந்தைகளுக்கு கொடுப்பது அது ஒரு பெரிய பரிசு, கிஃப்ட் ஃபார் தி சில்ட்ரன் அப்படின்னு சொன்னாங்க. அது போல இது எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், எந்த ஒரு இதுவும் வேண்டாம். அது போல நாம் இது போன்ற ஒரு நலத்திட்டங்களும் சரி, நல்ல இருக்கும். அதாவது இவங்க பற்றி சொன்னாங்க, இந்த மாதிரி பெரு மருத்துவமனைகள், பல்கலைக்கழகங்கள் அவர்கள் செய்யும் அந்த ஆராய்ச்சிகள், அது மூலமா எப்படி இவர்களுக்கு போய் தெரிகிறது. இப்ப கூட சொன்னாங்க, இன்னமும் கூட அது போன்ற நிகழ்வுகளில், அது போன்ற மாநாடுகளில் கலந்து கொள்வதாகவும் அது மூலமா கற்றுக்கொள்ளும் அந்த படிப்பினைகள் எப்படி அவர்களுடைய எதிர்கால குழந்தைகளுக்கும் பயன்படுகிறது. தான் செல்லும் இடம் எல்லாம் அது போன்ற ஒரு பயனுள்ள தகவல்களை எப்படி அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல், அதே சமயம் எந்த ஒரு நிறைய விஷயங்களை தொட்டுட்டு போனாங்க திருமதி புஷ்பராணி அவர்கள். என்னன்னா இந்த மாதிரியான குழந்தைகள் அந்த மாதிரி பிறக்கிறப்ப கூட எப்படி வெவ்வேறு அதாவது கணவன் சார்ந்த உறவினர்கள் அல்லது மனைவி சார்ந்த உறவினர்கள் எப்படி வெவ்வேறு கை காட்டி உங்களா அங்களா அந்த மாதிரி பல அந்த ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெஸ் எப்படி ஓவர் கம் பண்றது, இது போல அவர்கள் அதுதான் இப்பொழுது சிறப்பு குழந்தைகள் என்று சொல்வது போலவே இது சிறப்பு பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவர்களை கண்டிப்பா நம்ம ஒரு உச்சாணியில வச்சு அவர்களை தாங்க வேண்டியது இந்த சமூகத்தின் கடமையாக நாம் பார்க்கிறோம். அந்த பெற்றோர்களையும் சரி, அந்த குழந்தைகளையும் சரி. இது ஏன்னா இது என்னன்னா ஆல் ஃபார் ஒன் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லுவோம். இது அந்த குழந்தைகளுக்கு ஒரு சிம்பத்திக் தேவையில்லை. ஒரு பாவமாக, பரிதாபமாக, அல்லது அவர்கள் சொன்னது போல இது என்ன யார் செய்த பாவமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையோ, அல்லது அவர்களை வேறு போல பார்ப்பது அந்த ஒரு இதுவோ, அதெல்லாம் விலக்கி அவர்களுக்கு முக்கியமாக தேவை அவர்களுடைய, அதாவது என்ன புட்டிங் themselves into their shoes அப்படின்னு சொல்ற போல அந்த ஒரு எம்பத்திக் அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் வேண்டும். சிம்பத்தி இல்லை அப்படிங்கறத பத்தி நிறைய தெளிவா இந்த நிகழ்ச்சி பல விஷயங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க தமிழ் வானொலியின் உலகார்ந்த நம்மளுடைய நேயர்களுக்காக இந்த ஆட்டிசம் விழிப்புணர்வு மாதம் நடத்தும் இந்த ஒரு நிகழ்ச்சியில் பல தகவல்களை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு தகவலுக்கு பிறகு சில நிமிடங்கள் சில கேள்விகள் நேயர்கள் பங்கேற்று உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அடுத்த இந்த ஒரு செக்மெண்டாக நாங்கள் கூப்பிடுவது, அதாவது இந்த சமூக நிறுவனங்களுக்கு எந்த அளவுக்கு இதற்கான ஒரு பொறுப்புணர்வு பங்களிப்பு இருக்கிறது அப்படிங்கறத நாம இப்போ சேரிட்டி கிராசிங் என்கின்ற ஒரு அமைப்பின் நிறுவனர் மற்றும் அது சார்ந்து பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கும் திரு ஜெய் முத்துக்காமாட்சி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெய், நீங்க எப்படி இருக்கீங்க?
வணக்கம் மகேந்திரன், நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டிங்க. நன்றி, நீங்க கலந்துகிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நீங்க இப்ப சமீபத்துல இந்த ஆட்டிசம் விழிப்புணர்வுக்காக டெலவர் பகுதியில ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு நடை இது பண்ணிருக்கீங்க. அந்த வாக்கத்தான் பத்தி உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க. டெஃபினட்டாங்க. நான் எனக்கு 52 இயர்ஸ் ஓல்டுங்க. அன்டில் லாஸ்ட் இயர் வரைக்கும் எனக்கு ஆட்டிசம்னா என்னன்னு தெரியாது. லாஸ்ட் இயர் ஒரு இதுல இந்த மாதிரி ஆட்டிசம் ஒர்க்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தான் எனக்கு அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் லார்ஜர் ஸ்கேல்லயே நாங்க பண்ண ஆரம்பிச்சோம். டெலவர் எங்களோட பேசிக் கோல் நம்ம we are a NGO, ரைட், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். நாங்க மெடிக்கல் ஃபீல்ட்லயோ இதுலயோ இல்லை கிடையாது. பட் நாங்க ஃபோக்கஸ் பண்ண ஏரியா அவேர்னஸ், மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வருது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கான்வர்சேஷன்ல 3 டாக்டருமே எப்படி சொசைட்டி எம்பத்தி, கம்பேஷன் அந்த இதெல்லாம் கொண்டு வரணும்னு பேசிட்டு இருந்தாங்க. அதுதான் எங்களோட ஃபோக்கஸா வச்சு பண்ண ஆரம்பிச்சோம். டெலவேர்ல வாக் ஆரம்பிச்சோம். டெலவேருக்கு அந்த இது ஆர்கனைஸ் பண்ணப்ப டாக்டர் ராஜி வந்திருந்தாங்க நியூஜெர்சில இருந்து. அவங்க ஸ்பீச் கொடுத்தாங்க. லாட் ஆஃப் பீப்புள் ஃபவுண்ட் இட் வெரி ஹெல்ப்ஃபுல். ஒரு 170 இருந்து 150 பேர் வந்திருந்தாங்க அன்னைக்கு வாக்கு. இட் வாஸ் ஏப்ரல் 1st, ஈஸ்டர் டே. எவ்ரிபடி கேம் அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் லேர்ன். நாங்க இதுல என்ன இது பண்ணோம்னா, இப்ப நிறைய இந்த குழந்தைங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஏரியா நம்ம அனலைஸ் பண்ணிட்டு, அவங்க இந்த ஃபேமிலி இஸ் கோயிங் த்ரூ தட் பீரியட், ஹவு டு வி support them, how do we show the compassion, how do we get them involved, how do we support as a community, அந்த பார்ட்ல பண்ணோம். நிறைய கிட்ஸ் நாங்க இன்வால்வ் பண்ணோம் இதுல. அவங்க ஆக்சுவலா எங்க சேரிட்டி காசிங் ஃபேஸ்புக் பேஜ்ல போயிட்டு பாத்தீங்கன்னா they made lot of posters, so it created a lot of awareness within the kids. எங்க இந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்ச பிறகு நியூ ஜெர்சில ஒரு வாக் ஏப்ரல் 15th ஈஸ்ட் பர்ன்ஸ்விக்ல அந்த ஏரியால ஒரு வாக் கண்டக்ட் பண்றாங்க. என்னோட ஒய்ஃபோட ஃப்ரெண்டு ஸ்ரீநகர்ல இருக்காரு. அவங்க ஏப்ரல் 22nd வாக் கண்டக்ட் பண்றாங்க. என்னோட சிஸ்டர் சென்னையில இருக்கா. அவ எண்ட் ஆஃப் ஏப்ரல் அங்க வாக் கண்டக்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கா. ஸோ நவ் வாட் வி ஸ்டார்டட் as a small initiative, it's actually reaching near about 2,000 families. At least we made sure they at least heard the word autism. அருமை அருமை, மிக மிக மகிழ்ச்சி. அதாவது குடும்பமே உலகம் என்று இருப்பவர்களுக்கு மத்தியில், அது உலகமே குடும்பம் என்கின்ற வகையில், அதாவது பல பல வகைகளில் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் அந்த சமூக பங்களிப்பு, உங்களுக்கும் அந்த சேரிட்டி கிராசிங் என்கின்ற அந்த நீங்கள் தொடர்ந்து நடத்தும் அந்த சமூக அமைப்பு சேர்ந்த அனைத்து தன்னார்வலர்களுக்கும் அமெரிக்க தமிழ் வானொலி மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்கிறது. நன்றிங்க ஜே. நீங்கள் இன்னும் 2 விஷயம் மட்டும் குயிக்கா ஆட் பண்ணிடுங்க. ஒன்னு, வில்மிங்டன் சிட்டி கவுன்சில் கூட ஒர்க் பண்ணி ஏப்ரல் 2nd ஆட்டிசம் அவேர்னஸ் டே அன்னைக்கு they lighted one of the building in blue in support of autism. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பண்ணாங்க. அது ஒண்ணு. எக்ஸாக்ட்லி. அப்புறம் 2வது, நாங்க வாக் பண்ண பார்க்லயே ஆட்டிசம் மக்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிளே கிரவுண்ட் இருக்கு. இட்ஸ் ஃபென்ஸ்டு பிளே கிரவுண்ட். அது அந்த ஃபேமிலி என்ஜாய் பண்றதுக்கு அவங்க கம்ஃபர்டபுளா அந்த ஒரு சர்டன் பீரியட்ல இட்ஸ் a locked area, so they can let the kids play around. It's especially made for the autism people. இப்ப அந்த கவுண்டி கூட ஒர்க் பண்ணி இப்ப நாங்க என்ன பண்றோம்னா, நம்ம கிட்ஸ் போஸ்டர்ஸ் தான் பண்ணி அந்த இதுல போட போறாங்க. இட்ஸ் கோயிங் டு பி தேர் for a longer period. Next year, the county is going to partner with us and we are going to conduct the walk. So now we are expanding much beyond. அதாவது நல்ல ஒரு சேவை. எதுவுமே அது ஒரு நெருப்பு பரப்பும் அந்த ஒரு ஒளி போன்றது. கிட்டத்தட்ட அந்த ஒரு சூரியன் எப்படி அந்த ஒரு தன்னுடைய ஒளி கீற்றுகளுடன் உதிக்கும் பொழுது அந்த ஒரு எல்லா இருளையும் விரட்டி அந்த ஒரு நல்ல ஒரு செயல்கள் போகிறதோ, அது போல அந்த சேவை மனப்பான்மை உள்ள அனைவருக்குமே அனைவருமே ஒவ்வொரு வகையில் ஒரு சூரியன் என்று நான் அவ்வப்போது குறிப்பிடுவது உண்டு. அந்த வகையில் கண்டிப்பா உங்களுடைய தேவைகள் தொடர்ந்து தொடர மனமார்ந்த வாழ்த்துக்கள் திரு ஜெயின்.
நன்றி. உங்களுடைய தன்னார்வலர்கள் அனைவர்களுக்கும் அந்த நம்மளுடைய வானொலி மூலமா வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். நன்றி நன்றி. நேயர்களே, மிக மிக அருமையான அந்த ஒரு நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரங்களுக்கு மேல அருமையாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்கள் கிட்டத்தட்ட உலக அளவில் பல்வேறு நாடுகளில் இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த ஒரு நிகழ்ச்சியில் தொடர்ந்து எங்களுக்கு அதே போல சில கேள்வி மழைகளும் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் அடுத்த சில கேள்விகள், குறிப்பாக இந்த சித்தா பத்தின ஒரு கேள்வி வந்தது. திரு தீபக் மோகனகிருஷ்ணன் என்கின்ற ஒரு நேயர் கேட்டிருக்கிறாரு, எங்க அந்த சித்தா மருந்துகள் கிடைக்கும், எங்க அதுக்கான மருத்துவங்கள் இருக்கிறது அமெரிக்காவில் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பிரியா, டாக்டர் பிரியா, நீங்க சொல்றீங்களா? அந்த மருந்துகள் வெவ்வேறு இடத்துல கிடைக்குதுங்க. இப்ப பேனியன் பொட்டானிக்கல்ஸ் அப்படின்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, அந்த வெப்சைட்ல போனோம்னாக்கா அந்த பிராமி அப்படிங்கிற மருந்து மூலிகை கோட்டு கோலா அப்படிங்கிற பேர்ல கிடைக்குது. அதை வாங்கி பயன்படுத்தலாம். ஆனா அது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நாங்க இந்த ஒர்க் ஷாப்ஸ் நடத்தும் போது அந்த புரோட்டோகாலும் அவங்களுக்கு நாங்க ஃப்ரீயா சொல்லி கொடுத்துடுறோம். ஸோ அவங்க அதை ஃபாலோ பண்ணும்போது அந்த எஃபெக்ட்ஸ் கரெக்டா இருக்கும். இப்ப சில மூலிகைகள்லாம் சாப்பிடும் போது அதுல ஆல்ரெடி அந்த குழந்தைக்கு அதிகமான உடல் உஷ்ணம் இருக்குது அப்படிங்கும்போது வல்லாரை தொடர்ந்து பயன்படுத்தும் போது சில நேரம் அந்த உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதை பாலோட சாப்பிடணும் அப்படிங்கறது இருக்கு. இப்ப லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் கிட்ஸா இருந்தாங்கன்னா அவங்க ஆல்மண்ட் மில்கோட சாப்பிடுறது, இந்த மாதிரி சில சின்ன சின்ன விதிமுறைகள் இருக்கு. நீங்க அதுக்கு எப்பனாலும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்க இமெயில் ஐடி ஷேர் பண்றோம். டெஃபினட்டா உங்களுக்கு ஆன்சர் பண்றோம். நாங்க உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை கூட நீங்க பகிரலாம். நேயர்களே, அதாவது இந்த நேரத்துல இன்னும் ஒரு அறிவிப்பு கூட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். டாக்டர் பிரியா அவர்கள் நியூஜெர்சி பகுதியில வர்மக்கலை ஃபார் ஆட்டிசம் அப்படின்ற ஒரு சிறப்பு ஒரு ஒர்க் ஷாப் பண்றாங்க. இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி சனிக்கிழமை 10 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் ஆயுர்வேதாஸ்ரம் 2070 ரூட் 1 நார்த் பிரன்ஸ்விக் நியூஜெர்சி என்கிற பகுதியில இந்த வர்மக்கலைக்கான ஒரு பயிலரங்கு, இலவச பயிலரங்கு நடத்துறாங்க. அந்த செய்தியும் சொல்கிறோம். டாக்டர் பிரியா, உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி சொல்லுங்க நேயர்களுக்கு. அதுக்கு அடுத்து இன்னும் சில நேயர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி கேட்கலாம். என்னோட மின்னஞ்சல் முகவரி info@myayurvedashram.com. மறுபடியும் சொல்றேன், info@myayurvedashram.com. டாக்டர் பிரியா, நேயர்கள் அடுத்த ஒரு கேள்வி, திருமதி திவ்யா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி டாக்டர் ராஜேஸ்வரிக்கு. அதாவது அவர்களுடைய பையன் கொஞ்சம் அந்த ஒரு டெவலப்மெண்ட் டிலே கிட்டத்தட்ட 14 மாதங்களுக்கு இருந்திருக்கு. அதுக்கு பிறகு திடீர்னு பல மாற்றங்கள், அந்த மாற்றங்கள்னால என்னன்னா he started losing the skills around 16 months. என்னென்ன நடக்கணுமோ அது இல்லாதது மற்றும் எல்லாமே திடீர்னு 18 மாசத்துல கிட்டத்தட்ட அந்த நிறைய இது அப்படியே முடிஞ்சு போன மாதிரி இருக்கு. அதாவது நிறைய ஸ்கில்ஸ் அந்த ரெகுலர் டெவலப்மெண்ட் இல்லாம அது ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்ல முடியுமா? அதே போல அந்த மாதிரி சமயத்துல என்னென்ன மாதிரி நம்ம பண்ணணும், என்னதான் நடந்திருக்கும், இனிமே என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கறது சொல்லுங்க டாக்டர் ராஜேஸ்வரி. 2 வகையா உருவாகலாங்க. ஒண்ணு நீங்க பிறக்கும் போதே சொன்ன மாதிரி 6 மாதம் 8 மாதம்னு அந்த மயில் கற்கள் உருவாகாம அது அந்த முகம் பார்த்து சிரிக்காம நடக்காம பேசாம இருக்கிறது ஒரு வகை. இன்னொரு இவங்க சொன்ன மாதிரி நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைகள் திடீர்னு ரெக்ரெஷன் ஆயிடுது. திடீர்னு அவங்க செஞ்சுட்டு இருந்த சில மைல் ஸ்டோன்ஸ் கூட அவங்களால செய்ய முடியாம போயிடுறது. பேசிட்டு இருக்கிற குழந்தை பேச முடியாம போறதுன்னு 2வது வகை. அதுக்கு என்ன தியரி சொல்றாங்க அப்படின்னாக்க, நம்ம மூளை வளர்ச்சி அடையும் போது சினாப்சஸ் ஃபார்ம் ஆகும். எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு ஒரே மாதிரி சினாப்சஸ் ஃபார்ம் ஆகும். ஒரு 18 மாசத்துல இருந்து 24 அல்லது 3 வயசுக்குள்ள ப்ரூனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நடக்கும். எந்த வகையான சினாப்சஸ் தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மற்ற வகையான சினாப்சஸ் ப்ரூனிங் மூலமா அழிஞ்சு போயிடும். அப்பதான் அது அப்படி நடக்கிறது எதனால அப்படின்னாக்க, உங்களுக்கு மேற்கொண்டு நீங்க உங்களுக்கு வளர்வதற்கு உபயோகப்படுத்துறதுக்காக தான் அந்த ப்ரூனிங்.
ஆனா என்ன தியரி ஒரு தியரி சொல்றதுனாக்க, இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் சில மாதங்கள் வரைக்கும், ஒரு 12-15 மாசம் வரைக்கும் நல்லா வளர்ந்த குழந்தைகள் திடீர்னு அவங்க ரெக்ரெஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, இட் இஸ் அந்த அன்வான்ட் ப்ரூனிங் நடக்காம, அந்த ப்ரூனிங் ஒரு ஹாப்ஹசார்டா நடக்க ஆரம்பிச்சிடும். எதை அந்த ப்ரூனிங்ல போகணுமோ அந்த சினாப்சஸ் போகாம மற்ற சினாப்சஸையும் சேர்த்து அந்த ப்ரூனிங் எடுக்கும்போது ஏற்கனவே உங்களுக்கு ஸ்பீச் ஏரியாக்கோ ஃபிங்கர்ஸ் ஏரியாக்கோ போன கனெக்ஷன் லூஸ் ஆயிடும். அப்படி லூஸ் ஆகும்போது இஃப் யூ லாஸ் தட் கனெக்ஷன், உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த ஸ்பீச், இது வரைக்கும் இருந்த டெவலப்மெண்ட் ரெக்ரெஸ் ஆயிடும். சோ அதுதான் இரண்டாவது வகையான ஆட்டிசம். இப்ப அதுக்கான தியரி சொல்றது இட் இஸ் ஹாப்ஹசார்ட் ப்ரூனிங் சரியா நடக்காம இருக்கிற தொட்டு அது மத்த நல்ல வகையான இருக்கிற இடங்களுக்குமான போன சினாப்சிஸ் அழிஞ்சு போயிடுற தொட்டு அந்த ரெக்ரெஷன் நடக்குதுன்னு சொல்றாங்க. அந்த ரெக்ரெஷன் எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்னு இன்னும் நம்மளால சொல்ல முடியல. சில குழந்தைகள் கொஞ்சம் ரெக்ரெஸ் ஆயிட்டு ஸ்டாப் ஆயிடும். சில குழந்தைகள் திருப்பி ஒரு 6 மாசம் 8 மாசம் அளவுக்கு போய் ஸ்டாப் ஆயிடுது. பட் ஒண்ணு என்ன தெரியுதுன்னா, ஒரு 6 மாசம் வரைக்கும் இருக்கிற அது வரைக்கும் தான் அது போய் நின்னுடுது அந்த ப்ரூனிங். நீங்க 15-16 மாசத்துல ஆகிற ரெக்ரெஷன் சில சமயம் 12 மாசம் வளர்ச்சிகளோட நின்னுடுது. சில தடவை 10 மாசம் அல்லது 6 மாசத்தோட. அந்த 6 மாசம் சீம்ஸ் டு பி தி லிஞ்ச்பின். அதை தாண்டி பின்னாடி போறது கிடையாது. இது வரைக்கும் இருக்கிற ரிசர்ச்ல ஏன்னு கண்டுபிடிக்க முடியல. அதுக்கான ரிசர்ச் நிறைய நடந்துட்டு இருக்கு. பட் அதுக்கான காரணம் ப்ரூனிங். அந்த ப்ரூனிங் ஹாப்ஹசார்ட் ப்ரூனிங் நடக்கிற தொட்டு வளர்ந்திருக்கிற குழந்தைகள் கூட ரிக்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நன்றி டாக்டர் ராஜேஸ்வரி. மிக பயனுள்ள ஒரு தகவல்கள் நீங்க சொன்னீங்க. நன்றி. கண்டிப்பா நிறைய பெற்றோர்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும். நன்றி. நம்மளுடைய நேயர் திவ்யா கேட்ட கேள்விக்கு அடுத்ததாக டாக்டர் பார்த்திபனுக்கு ஒரு கேள்வி. ஒரு நேயர் கேட்டிருக்கிறது என்னன்னா, அந்த அமிர்த சஞ்சீவி மற்றும் அந்த சர்பகந்தா அந்த இதோட பயன்கள் என்ன, அதோட பக்க விளைவுகள் என்ன, பெனிஃபிட்ஸ் அண்ட் சைடு எஃபெக்ட்ஸ் அதை பத்தி சொல்ல முடியுமா டாக்டர் பார்த்திபன்? ஓகே, இப்ப இந்த கேள்வி நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த ஆட்டிசமோட ட்ரீட்மெண்ட் கண்டெக்ட்ல இந்த 2 மருந்தையும் சொல்லி இவங்க கேட்கறதா நான் புரிஞ்சுக்கிறேன் ஆக்சுவலா. ஆமா. சோ ஏன்னா இது ரெண்டுமே இப்போ ஆட்டிசம்கான மெயினா நம்ம யூஸ் பண்ற சித்த மருந்துகள்ல இது ரெண்டுமே வர்றது இல்ல. மேபி இப்போ நான் யோசிச்சு பார்க்கும்போது இந்த சர்ப்பகந்தானா இப்போ சில பேர் இப்போ அலோபதிக் சைட்ல சம்டைம்ஸ் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ், இந்த பீட்டா பிளாக்கர், ப்ரோபனலால் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால சர்ப்பகந்தாவையும் இதுல கொண்டு வந்திருக்காங்களோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். பட் யூஸ்வலா நான் என்ன சொல்வேன் இந்த கேள்விக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ரெண்டுமே ஸ்டமக் இரிட்டன்ஸ், இந்த 2 மருந்துமே. சோ அவங்களோட வயிறு ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கா, அவங்களோட செரிமான தன்மை ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கா, இந்த மருந்துகளை கொடுக்கறதுக்கான தேவை முதல்ல இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம இந்த மருந்துல இண்டிவிஜுவலிஸ்டிக்கா தான் நம்ம கால் எடுக்க முடியுமே தவிர, ஜென்ரலா ஐ வுட் நாட் பிரிஸ்கிரைப் தீஸ் 2 drugs ஃபார் சில்ட்ரன் வித் ஆட்டிசம். நன்றி டாக்டர் பார்த்திபன். கண்டிப்பா அந்த கேள்வி கேட்ட அந்த நேயருக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும், மற்றவர்களுக்கும் கூட. நன்றி. அடுத்ததாக டாக்டர் பிரியாவுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு நேயர். என்ன அப்படின்னா, இப்ப தூக்கத்தோட அவசியம் பத்தி சொன்னீங்க. அதாவது அதை பத்தி இன்னும் சொல்ல முடியுமா? அதாவது குழந்தைகளுக்கு, ஆட்டிசம் குழந்தைகளுக்கு மட்டும் அல்லாமல் எல்லோருக்குமே கூட தூக்கம், அவசியமான தூக்கம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அந்த ஒரு சரியான தூக்கம் இல்லாத பொழுது என்னென்ன விளைவுகள் வருது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அதுல முக்கியமா ஆட்டிசம் குழந்தைகளை அந்த தூங்க வைக்கிறதோ, இல்ல எப்படி அந்த தூக்கத்துக்கான ஒரு அவசியத்தை அவர்கள் உணர வைக்கிறதோ, இல்ல எப்படி அவங்க அதை பத்தின ஒரு இதை உங்களால பகிர முடியுமா அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. கண்டிப்பாங்க. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உறக்கம் ஒவ்வொரு குழந்தைக்கும் மாறுபடும். பொதுவா 7-8 மணி நேரம் உறக்கம் ரொம்ப அவசியமாகுது. நமக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாகுது. இதுல அந்த 2-4 மணி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயுர்வேதத்துல பித்த காலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சைனீஸ் மெடிசன்ல எடுத்தோம்னா அதை லிவர் டைம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 1 to 3 AM லிவர் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல அதிகமான உடல் உஷ்ணம் அந்த நேரத்துல குழந்தைங்களுக்கு ஜெனரேட் ஆகுறதுனால அவங்க அந்த பிளாங்கெட் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அவங்களுக்கு இன்னும் ஏசி அதிகமா வச்சாதான் அவங்களால மறுபடியும் அந்த 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு டீப் ஸ்லீப் ஸ்டேட்டுக்கே போக முடியும். இது நிறைய குழந்தைங்களுக்கு காமனா இருக்கு. 90% கிட்ஸுக்கு நாங்க இந்த சிமிலர் பேட்டர்னை தூக்கத்துல பாக்குறோம். ஸோ அந்த ஹீட் ஹெர்ப்ஸ் மூலமா, அப்புறம் அந்த உச்சந்தலையில கொண்டை கொல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துரியம்
பாயிண்ட்ல வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து தினமும் நைட்டு தூங்க போறப்ப அதை வந்து சர்க்குலர் மோஷன்ல ஒரு நிமிடம் அது நல்லா தலையில அப்சார்ப் ஆகுற வரைக்கும் அதை அப்ளை பண்றது. இது ஆயுர்வேதத்துல தலம் வைக்கிறது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது பொதுவா எல்லாருக்குமே உறக்கத்துக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆட்டிசம் உள்ள குழந்தைங்களுக்குல எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த நெய் வைக்கிறது வந்து மூளை வளர்ச்சி தடைப்படாம இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2வது முக்கியமான விஷயம், அந்த குழந்தைங்க தூங்குற அறையிலயோ இல்ல நம்ம தூங்குற அறையிலயோ எலக்ட்ரானிக் சம்பந்தமான பொருட்கள், வைஃபை கனெக்ஷனோட இருக்கிறது, அப்புறம் லைட்ஸ் இருக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டா அந்த தூக்கத்தோட குவாலிட்டி வந்து இன்னும் நல்லா இருக்கும். வைஃபை சிக்னல்ஸ் எல்லாம் வராம டோட்டலி எலக்ட்ரானிக் ஃப்ரீ என்விரான்மெண்ட்ல குழந்தைங்க வந்து தூங்குனாங்கன்னா அது ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், டாக்டர் ராஜி சொன்னாங்க, அந்த ப்ரூனிங் ப்ராசஸ் சொன்னாங்க இல்லைங்களா, அதுல வந்து அதை ரெகுலேட் பண்றதுக்கு வந்து இந்த வர்மக்கலை வந்து ரொம்ப உபயோகமா இருக்கு. வர்மக்கலை பண்ணும்போது நான் முன்னாடி சொன்னாப்ல அந்த இடது வலது மூளை கனெக்ஷனும் மூளையோட முதுகு தண்டுக்கு உள்ள கனெக்ஷன், அதுதான் வந்து முதுகு தண்டுக்கு சிக்னல்ஸ் கொண்டு போகுது இல்லைங்களா. ஸோ அந்த 2 கனெக்ஷனையும் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக நாங்க கேர்ஃபுல்லா இந்த 14 புள்ளிகளை வந்து சூஸ் பண்ணி, பேரண்ட்ஸ்க்கும் சிம்பிளா இருக்கணும், ஏன்னா நேரம் கிடையாது, ஆல்ரெடி நிறைய ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்கிறாங்க பேரண்ட்ஸ். ஸோ அவங்களாலையும் அதிகமான நேரம் செலவு பண்ணாம ஒரு 5 நிமிடத்துக்குள்ள முடிக்கக்கூடிய அளவுல இந்த இதை வந்து டிசைன் பண்ணிருக்கோம். ஸோ இதை அந்த தூங்குற டைம்ல இந்த நெய்யும் அப்ளை பண்ணி இந்த வர்மக்கலை புள்ளிகளை வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்தோம்னா தூக்கம் வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகுறத நாங்க பாக்குறோம். நன்றி. நன்றி டாக்டர் பிரியா. ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்களை வந்து நீங்க சொன்னீங்க. இது வந்து கண்டிப்பா குழந்தைகளுக்கு மட்டுமே கிடையாது, பெரியவர்களுக்கும் கூட. அதாவது நம்ம தூங்கும் அந்த இடத்தை சுத்தி எல்லாருமே வந்து அந்த வைஃபையோடயே தூங்குறது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து போனோடயே எழுந்திருக்கிறது, அது போன்ற ஒரு சூழல்களை பார்க்கிறோம். இன்னும் கூட ஒரு நகைச்சுவையா சொல்லுவாங்க, அதாவது பாத்ரூம் போறப்ப வந்து இருக்கிறப்ப அவங்க ஸ்பெண்ட் பண்ற அந்த போனுக்கான நேரம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க. நிறைய வந்து இப்போ வந்து ஒரு மின்னணு சார்ந்த சாதனங்கள் வந்து எந்த அளவுக்கு மனிதனோட வாழ்க்கையில ரொம்ப பிணைஞ்சிருக்கு அப்படிங்கறதும், அதே சமயம் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்க அத தூக்கத்துக்கு நேரத்துல வந்து அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறத பத்தின ஒரு விழிப்புணர்வாகவும் கூட உங்களுடைய பதில் இருந்தது. நன்றி. அடுத்ததா வந்து ஒரு நேயர் வந்து ஐ ஹாவ் அ கிரேசி கொஸ்டின் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆட்டிசம் சிகிச்சை பெறுவதற்கு வந்து இந்தியா சிறந்ததா இல்ல வந்து அமெரிக்காவில் இருக்கிறது சிறந்ததா? அவர்களுக்கு வந்து அந்த ஒரு போராட்டமான ஒரு கேள்வி. நாங்க இந்தியாவே போயிடலாமா இல்ல வந்து இங்கேயே இருந்து பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி. நீங்க அதை பத்தின பதில் வந்து டாக்டர் பார்த்திபனோ அல்லது டாக்டர் ஆஜியோ நீங்க தெரிவிக்கலாம். இந்தியால எப்படி இருக்குங்கிறத பத்தி நான் சொல்ல முடியும் ஆக்சுவலா. சோ இங்க வந்து நான் யூஎஸோட ட்ரீட்மெண்ட் மாடலிட்டிஸ் எனக்கு வந்து ரொம்ப குறைவா தான் தெரியும். எனக்கு ரொம்ப அதிகம் பரிச்சயம் இல்லை. மேபி அனதர் நார்த் அமெரிக்கன் கண்ட்ரில கனடா எல்லாம் பாத்தீங்கன்னா வெயிட்டிங் டைம் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஏர்லி இன்டர்வென்ஷனுக்கான வெயிட்டிங் டைம், சின்ஸ் வி சே லைக் கேட்ச் தம் யங் த சூனர் த பெட்டர்னு சொல்றதுனால அந்த பிரைம் பீரியட்ல போயிட்டு ஒரு 8 மாசம் வெயிட் பண்றது, 9 மாசம் வெயிட் பண்றது, அது மாதிரி எல்லாம் இல்லாம இங்க வந்து கொஞ்சம் ஹியூமன் ரிசோர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால மேபி அவங்களுக்கு அந்த தெரப்பிக்கான வாய்ப்புகள்லாம் ஒரு வாரத்துக்கு 1 செஷன் அந்த மாதிரி இல்லாம ஒரு வாரத்துக்கு 5 செஷன் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுதான் நான் வந்து பாக்குறேன். மற்றபடி இப்போ டாக்டர் ராஜியோட ஸ்பீச் பார்க்கும்போது அங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் நல்ல அங்க வளமான சர்வீசஸ் கிடைக்கிறதா நான் உணர்றேன். சில சிகிச்சைகள் இப்போ வந்து ஒரு நல்ல சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசனுக்கான சிகிச்சைகள் இந்தியா ரொம்ப அதிகமா உங்களுக்கு கிடைக்கலாம். மற்றபடி அங்க கவர்மெண்ட் சப்போர்ட் நிறைய இருக்கிறதுனால அதுதான் பெஸ்டா இருக்குமோன்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுனால. மகேந்திரன், நான் புஷ்பராணி ஒரு செய்தி சொல்ல விருப்பப்படுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் ரிஃபரல் இன் யூஎஸ் பத்தி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு இந்த சர்வீசஸ் டிலேடாண்டு இப்ப சொன்னபடியால சொல்றேன். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பேரண்ட் ட்ரைனிங் இன்ஃபர்மேஷன் சென்டர், பிடிஐ சென்டர் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்குது, ஃபெடரலி ஃபண்டட். அதே மாதிரி ஃபேமிலி வாய்ஸஸ், ஃபேமிலி டு ஃபேமிலி ஹெல்த் இன்ஃபர்மேஷன் சென்டர்,
இந்த 2 PTI வந்து பேரண்ட் ட்ரைனிங் இன்ஃபர்மேஷன் சென்டர் வந்து எஜுகேஷனை பற்றி, அதாவது இந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் சர்வீசஸ் IEP அண்ட் எஜுகேஷன் சர்வீசஸ் தெரபிஸ். மற்றது வந்து த்ரூ த ஹெல்த் இன்சூரன்சஸ், எப்படி இந்த சர்வீசஸ் எவ்வளவு கூடிய சீக்கிரம் எடுக்கலாம்ன்றதுக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு இதெல்லாம் ஃப்ரீ சர்வீசஸ். இந்த நம்ம நாட்டில் இங்க அமெரிக்காவில் உள்ள மக்கள் வந்து இந்த ஆர்கனைசேஷன்ஸ் அணையினா இதெல்லாமே நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ், ஃபெடரலி ஃபண்டட், ஸ்டேட் ஃபண்டட் அண்ட் பிரைவேட்லி ஃபண்டட் ஆர்கனைசேஷன்ஸ். அவங்கள அணுகினா உங்களுக்கு அங்கே உள்ள ரிசோர்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ், பேரண்ட் நேவிகேட்டர்ஸ், பேரண்ட் எஜுகேட்டர்ஸ் உங்களுக்கு இந்த உதவிகளை செய்து உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த சேவையில எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுவாங்க. உதாரணமா சாதாரணமா ஒரு பள்ளிக்கூடம் வந்து 1/2 மணி நேரம் தான் ஒரு ஸ்பீச் தெரப்பி கொடுக்கும்னு சொன்னா, உங்க பிள்ளைக்கு தேவை இல்லை 1 மணி நேரம் கொடுக்கணும் என்ற ஆதாரம் இருந்ததுன்னு சொன்னா, நீங்க இந்த அமைப்புகள் மூலம் வாதாடி இந்த கூட சேவைகளை ஃப்ரீயா இலவசமா பெற்றுக்கொள்ள முடியும் அந்த லாயின் படி. நன்றி, நான் முடிச்சிட்டேன். அருமை அருமை, ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவல். உங்களுடைய அந்த ஒரு தகவலுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க புஷ்பராணி அவர்களே. அடுத்ததாக வந்து இன்னொரு கேள்வி வந்து கேட்டிருக்குது வந்து அகெயின் ஒரு இந்தியன் ஆஸ்பெக்ட்ல வந்து, இப்போ இந்தியால வந்து ஒரு 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 ஏழை குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஆட்டிசம் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா எந்தெந்த இடங்கள்ல வந்து அவர்கள் வந்து இலவச சிகிச்சைகள் பண்றாங்க? இந்த மாதிரி பெங்களூர் நிமான்ஸ் மாதிரியோ இல்ல வேற சென்னையில வந்து என்ன மாதிரி இடங்கள், அந்த மாதிரியான ஒரு கேள்வி. திருவனந்தபுரம் அங்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான இடங்கள், அதை பத்தி உங்களுடைய தகவல் சொல்லுங்க டாக்டர் பார்த்திபன். எஸ், இப்போ ரொம்ப நல்ல காம்ப்ரிஹென்சிவ் ட்ரீட்மெண்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் கிடைக்கணும்னா வேலூர்ல வந்து கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, CMC வேலூர். அங்க வந்து ஒரு நல்ல காம்ப்ரிஹென்சிவ் ப்ரோக்ராம் வந்து பேரண்ட்ஸை தங்க வச்சு நம்பிக்கை நிலையம்னு இருக்கு. அங்க வந்து ரொம்ப அழகா ஆஃபர் பண்றாங்க, தமிழ்லயும் ஆஃபர் பண்றாங்க. The parents have to stay there. அவங்க தங்கணும். தங்கி அவங்களுக்கு ஃபுல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங், எப்படி பேச்சு கொடுக்கறது, எப்படி ஆக்குபேஷன் தெரப்பி கொடுக்கறது, லைஃப் ஸ்கில் ட்ரைனிங்கும் அங்கேயே ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி இப்போ ட்ரிவாண்ட்ரம் மெடிக்கல் காலேஜ்ல வந்து CDCன்னு இருக்கு, சைல்ட் டெவலப்மெண்ட் சென்டர்னு ஒரு தனி விங் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்தியாவில வந்து ட்ரிவாண்ட்ரம் ஆட்டிசம் ரேட்டிங் ஸ்கேல்னு முதல்ல ஆட்டிசம்கான ஒரு கல்ச்சரலி சென்சிட்டிவ் டயக்னோஸ்டிக் மாடியூல் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. இப்பதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்தியன் ஸ்கேல் ஃபார் ஆட்டிசம் அசஸ்மெண்ட் தனியா ஒன்று கொண்டு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி முதல்ல பண்ணது அவங்க தான். அது மாதிரி தமிழ்நாட்டுல வேறன்னு பாத்துக்கும்போது இங்க சென்னையில வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சைல்ட் ஹெல்த் இருக்கு எக்மோர்ல. அது ஒரு ரொம்ப பிரீமியர் இன்ஸ்டிடியூட், ரொம்ப அழகா அவங்களும் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஆஃபர் பண்றாங்க. இப்போ நீங்க நிம்ஹான்ஸ் சொன்னீங்க, நிம்ஹான்ஸ்ல ஆட்டிசம்கான சப்போர்ட் இருக்கு, பட் இட்ஸ் லைக் மேபி தட் இஸ் a specialty for something else, not for autism. அப்புறம் சென்னையில வந்து இங்க நிப்மெட்னு ஒண்ணு இருக்கு, அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சென்னை, ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல. National Institute of Empowerment of People with Multiple Disabilities. It is like one of its kind in India. Central government set up a very huge institute. அவங்க வந்து autism, cerebral palsy and multiple disabilities, also for visually challenged sciences வந்து நிறைய courses, நிறைய services offer பண்றாங்க. It has more than 800 staffs, very big institute. It's all free. உங்க பக்கத்துல இருக்கிற வில்லேஜஸ்லாம் அவங்களே வண்டிகள் எல்லாம் பஸ்ல அனுப்பிச்சு குழந்தைங்க எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்களே ஃபுல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. I can only think of so many places which offer free services for children with autism. அருமை அருமை, நிறைய அதாவது இது எல்லாமே வந்து இந்த உலகம் முழுக்க இருக்கும் தமிழர்கள் வந்து கண்டிப்பா கேட்கணும், எல்லா மனிதர்களும் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோம். ஏன்னா வந்து பல தகவல்கள் வந்து நீங்க சொன்னீங்க டாக்டர் பார்த்திபன். நிறைய பேருக்கு வந்து திக்கற்ற அந்த ஒரு திடீரென்று அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அந்த திருப்புமுனை கண்டிப்பாக வந்து ஒரு நம்பிக்கை நிலையம் போல வந்து சில வார்த்தைகளை சொன்னீங்க. அதே பேர்ல வந்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இது போன்ற சமூக நிறுவனங்களும் சரி அல்லது பல மருத்துவமனைகளும் சரி உலகார்ந்த அளவில் லைக் என்னென்ன சவால்கள் இருக்கிறதோ அந்த சவால்களுக்கு ஏற்ற தீர்வுகளும் இருக்கிறது அப்படிங்கறத வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். நன்றி. இன்னும் ஓரிரு கேள்விகளில் வந்து இந்த நிகழ்ச்சியை எடுத்துட்டு நம்ம முடிக்கிற ஒரு தருணங்கள்ல இருக்கிறோம். அடுத்து வந்து ஒரு கேள்வி வந்து ஹரிணி ராம் என்கின்ற ஒரு நேயர் வந்து நம்ம கேட்டிருக்குது டாக்டர் பார்த்திபனுக்கு இந்த கேள்வி. அதாவது நீங்க வந்து அந்த அஸ்வகாந்தா பத்தி அதோட பயன்கள் அப்படின்ற பத்தி சொல்ல முடியுமா? அது வந்து எந்த அளவுல வந்து நமக்கு இதுக்கு வந்து பயன்படுது அப்படிங்கிறது, அதே போல வந்து உங்களுடைய ஒரு இணையதள முகவரியோ அல்லது உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியோ கூட பகிர முடியுமா மேற்கொண்டு கேள்விகளுக்கு அப்படின்னு நேரில் கேட்டிருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க.
இப்போ அஸ்வகந்தாவும் அகைன் அஸ்வகந்தா இஸ் a very good nerve and tonic சித்தா மெடிசன்ஸ்லயும் சரி ஆயுர்வேதாலையும் சரி. நான் வந்து இப்போ ஆட்டிசம் ஸ்பெசிபிக்கா மட்டும் தகவலை மட்டும் நான் இங்க ஷேர் பண்றேன். இப்போ ஆட்டிஸ்டிக் கிட்ஸ்க்கு வந்து இப்போ ரொம்ப வீக்கா இருக்க சில்ட்ரனுக்கு அஸ்வகந்தா ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். நிறைய கிட்ஸ் வித் ஆட்டிசம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாலோ பிரீதிங் நம்ம பார்க்கலாம். பிரீதிங் இஸ் நாட் வெரி டீப் ஃபார் தம். அதுக்கான பயிற்சி வந்து அவங்களுக்கு நம்ம தரணும். ஆக்சுவலா அந்த மாதிரி குழந்தைங்க பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கிற ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த மாதிரி சில்ட்ரனுக்கு அஸ்வகந்தா சப்ளிமெண்ட் பண்றது அவங்களோட ஆக்சிஜன் அசிமுலேஷன் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்றதா நிறைய ரிசர்ச் வந்து சொல்லுது. அது ஒண்ணு. இன்னொன்னு இட்ஸ் வெரி குட் டானிக். அது ஒரு நல்ல உடல் தேற்றி. இப்போ நமக்கு தெரியும் ஆட்டிஸ்டிக் கிட்ஸ் வந்து ரொம்ப செலக்டிவா தான் இருப்பாங்க. நிறைய பேர் ஃபுட் ஹேபிட், சில பேர் வந்து அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் அப்கோர்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க. ரொம்ப வீக்கா இருக்க சில்ட்ரனுக்கு வந்து இந்த சப்ளிமெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புஷ்டியா ஒரு நல்ல ஒரு டானிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதுக்கு இருக்கு. அண்ட் இட்ஸ் அ வெரி குட் நர்வஸ் சிஸ்டம் சப்போர்ட். என்னோட இமெயில் ஐடி பாத்தீங்கன்னா இப்போ ஸ்வாபிமான் ட்ரஸ்ட் SWABHIMAAN ஸ்வாபிமான் ட்ரஸ்ட் TRUST 2012@gmail.com அப்படிங்கிற இமெயில கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் நிச்சயம். நன்றிங்க டாக்டர் பார்த்திபன். நேயர்களே, அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் இந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நிறைய நேயர்கள், நூற்றுக்கணக்கான நேயர்கள் வந்து நீங்க இணைந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பது உண்மையிலேயே எங்களுக்கு நிறைவு கொடுக்கிறது. ஏனெனில் இது போன்ற பயனுள்ள பல தகவல்கள் அடங்கிய அந்த ஒரு பல நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் சரி, வெவ்வேறு சூழ்நிலைகளில் சமூகம் எதிர்கொண்டு கொண்டிருக்கும் பல பிரச்சனைகளுக்கும் சரி, அல்லது பல நோய்களுக்கும் சரி, அல்லது சமூகம் சார்ந்த பல போராட்டங்களுக்கும் சரி, தொடர்ந்து அமெரிக்க தமிழ் வானொலி உலகெங்கும் இருக்கும் அந்த தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று இந்த நிகழ்ச்சி ஆட்டிசம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். நமக்காக 3 சிறப்பு மருத்துவர்கள் மிக மிக அருமையாக பல கருத்துக்களை வந்து அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்கெங்கும், அதாவது என்னன்னா ஒரு காசு கொடுத்தாலும் கிடைக்காத அந்த மாதிரியான ஒரு தகவல்கள் நம்முடைய திருமதி புஷ்பராணி வில்லியம்ஸ் போன்ற அந்த ஒரு பெற்றோர்களும் சரி, அவர்களுடைய பட்டறிவுகளை வந்து இங்கு மிக அருமையாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். திரு ஜெய் மற்றும் காமாட்சி அவர்கள் போன்று நாம் இந்த நிகழ்ச்சியின் கிட்டத்தட்ட வந்து அந்த ஒரு நிறைவு இருக்கிறோம். வேறு யாரேனும் நேயர்கள் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தால் உங்களுடைய பெயர், எந்த இடத்துல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கேள்விகளை வந்து குறிப்பா வைக்கலாம். நேயர்களுக்கான நேரம். வேற யாராவது நேரலையில வந்து இணைஞ்சிருக்கீங்களா? உங்களுடைய பெயர் சொல்லிட்டு எந்த ஊர்னு சொல்லிட்டு உங்களுடைய கேள்வி பெயர். நல்லது. நண்பர்களே, நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வந்து மிக அருமையான ஒரு கலந்துரையாடல். கண்டிப்பாக ஆட்டிசம் என்றால் என்ன என்று தெரியாமல் வந்தவர்களுக்கு கூட வந்து பல தகவல்களை அள்ளி கொடுக்கும் அந்த ஒரு அறிவு களஞ்சியமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என்பதை வந்து மிகவும் நம்பிக்கையாக சொல்கிறோம். நம்மளுடைய இணைந்திருக்கும் அந்த மருத்துவர்கள் வெவ்வேறு அவர்களுடைய அந்த மருத்துவத்துறையின் பார்வை எல்லோருமே வந்து எப்படின்னா we are here to care you அப்படிங்கிற மாதிரி, நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து அள்ளி கற்பித்து போயிருக்காங்க. இதை சார்ந்த அந்த ஒரு மருத்துவ சார்ந்த பார்வையை பார்க்கும் பொழுதே கூட நாம் சமூக அளவில் எந்த அளவுக்கு வந்து அந்த பெற்றோர்களையும் சரி, குழந்தைகளையும் சரி, எந்த அளவுக்கு வந்து சமூகமும் வந்து தாங்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு பொறுப்புணர்வையும் கூட சொல்வதாக அதை பறைசாற்றுவதாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது. இன்னுமே ஒரு சிறப்பு அம்சமாக நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது போன்ற இன்னும் பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை வந்து நாங்கள் தொடர்ந்து இந்த வழங்க இருக்கிறோம். தொடர்ந்து இருங்கள். இத்துடன் வந்து இன்னும் ஒரே ஒரு கேள்வி வந்து ஒரு நேயருடைய கேள்வி. திவ்யா அவர்கள் நம்முடைய வந்து கேட்டிருக்கிறார்கள். டாக்டர் பார்த்திபனுக்கு இந்த கேள்வியோட இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்ய போகிறோம். வாட் வில் பி த ட்ரீட்மெண்ட் ஃபார் ரன்னிங் இன் சித்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரன்னிங்ல வந்து சித்தால வந்து என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள், அதை பத்தி சொல்லுங்க டாக்டர் பார்த்திபன். ரன்னிங்னா எனக்கு என்னன்னு கரெக்டா தெரியல, அவங்க எது மீன் பண்றாங்க அப்படின்னு. அவங்க என்ன ஸ்பெல்லிங் கொடுத்திருக்காங்கன்னா
SUNNING அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரணி, இந்த அப்போசிஷனல் பிஹேவியர் சொல்றாங்க, எது சொன்னாலும் வேண்டான்னு சொல்றதுதான் அவங்க சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இல்ல, எனக்கு கரெக்டா தெரியல. அந்த அதே நேயருக்கான முன்னாடி இருந்த கேள்வி என்ன அப்படின்னா, அதுதான் அந்த 15 மாதம் வரைக்கும் சரியானது, அப்புறம் வந்து அந்த தொடர்ந்து அந்த ஒரு அப்போசிஷன் இருந்தது, அந்த ரெக்ரெஷன். அதே நேயருக்கு சொல்லுங்க, எது சொன்னாலும் அது வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கான. அது போல ரெகுலரான குழந்தைகளுக்கு கூட அந்த ஒரு கேள்வி ஏதோ வந்து நம்ம பாக்குறோம். அதுக்கு இப்போ அகைன் இப்போ நமக்கு தெரியும் ஆட்டிசம் வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் டிசார்டர். அதுல சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த அப்போசிஷனல் பிஹேவியர் வந்து ரொம்ப காமன். ஆக்சுவலா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதுக்கு நேர்மாறா செயல்படக்கூடிய சில விஷயங்கள். இப்போ இந்த நிகழ்ச்சியோட துவக்கத்திலேயே வந்து டாக்டர் ராஜி வந்து ஏபிஐ பத்தி மென்ஷன் பண்ணாங்க ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி பிஹேவியரல் சயின்சஸ் மூலயமா டிவைஸ் பண்ண ஒரு ஸ்ட்ரக்சர்ட் மெத்தட் மூலயமா நம்ம வந்து அவங்க அணுகும் போது இதெல்லாம் வராம தடுக்க முடியும். See, I always say like preempt the error. இந்த தவறுகள் நடக்காம பாத்துக்கிறது ரொம்ப ஈஸி ஆட்டிசம்ல. தவறுகள் நடந்த பிறகு அதை சரி பண்றதுக்கு நீங்க தனியா பிஹேவியரல் பிளான் போடணும், அது ரொம்ப கஷ்டம், அது வெரி லெபோரியஸ். ஆனா வந்து ரொம்ப நல்ல ருட்டீனை கிரியேட் பண்றதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர்ட் டீச்சிங் மெத்தட்ஸ் அடாப்ட் பண்றது ரொம்ப நல்லது. I would suggest go with a structured teaching method as far as autism is concerned. நன்றி டாக்டர் பார்த்திபன். தொடர்ந்து வந்து இன்னும் கூட நிறைய கேள்விகள் இருக்கு. சில கேள்விகள் வந்து அதே ஏற்கனவே கேட்ட அதே கேள்விகள் சித்தா மருந்துகள் வந்து எங்க அமெரிக்காவில் கிடைக்கும் அப்படிங்கிறது டாக்டர் பிரியா சொல்லியிருக்காங்க. நேர்களே, இதற்கான அந்த ஒரு பதிவு வந்து இந்த நிகழ்ச்சியின் பதிவு கண்டிப்பாக இந்த வலையேற்றம் செய்யப்படும். நம்முடைய அமெரிக்க தமிழ் வானொலியோட அந்த ஒரு ஆர்கேவ்ஸ்லயும் வந்து அந்த முந்தைய நிகழ்ச்சிகளின் வரிசையில வந்து இந்த நிகழ்ச்சியும் வந்து கண்டிப்பாக இடம்பிடிக்கும். யாராருக்கு என்னென்ன கேள்விகள் இருந்தாலும் கூட நாங்க இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் வந்து நீங்கள் கேட்டு நிறைய கேள்வி பெறலாம். அது ஆட்டிசம் இருக்கும் பெற்றோர்களும் மட்டும் அல்லாமல் அது போன்ற நாம் வந்து இந்த ஒரு சமூகத்தின் பங்காக நாம் பார்க்கிறோம். அது ஒரு கவிஞர், மலேசிய பாவனர் ஐ உலகநாதன் என்கின்ற ஒரு கவிஞர் சொல்லுவார், நீயும் நானும் நாமாவும், நாமே நமக்கு ஒரு சோப்பாவும், நமக்கு நாமே காப்பாவும் அப்படின்பாரு. ஸோ அது போல வந்து நாம எப்போது நாம் நீ நான் என்கின்ற அந்த ஒரு இதில் இருக்கிறோமோ அப்பொழுது வந்து அந்த நாம் தொலைந்து போகிறது. அந்த நாம் என்கின்ற அந்த ஒரு பெரிய வட்டத்தில் நாம் வரும் பொழுது இந்த உலகமே நமது குடும்பமாகிறது. அந்த உலகின் குடும்பத்தின் ஒரு ஒவ்வொரு அங்கத்தினருமே நம்மளுடைய குடும்பத்தினர் அந்த பார்வையில் பார்த்தோம் என்றால் நம்முடைய அந்த மாதிரி ஆட்டிசம் குறை பாடுகள், அதாவது அது ஒரு டிசார்டர், இட்ஸ் நாட் அ டிசீஸ் அப்படின்ற ஒரு இது சொல்றாங்க நம்ம மருத்துவர்கள் சொன்னாங்க. அந்த ஒரு டிசார்டர் இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு நம்முடைய ஒத்துழைப்பை கொடுக்க முடியும், அதே போல எப்படி அவர்களை வந்து அந்த ஒரு இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்னு சொல்றது போல யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அந்த ஒரு இன்க்ளூசிவ்னஸ் வந்து நம்மளுடைய தமிழ் சமூகம் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்தது. அந்த ஒரு இன்க்ளூசிவ்னஸ் வந்து நாட் ஜஸ்ட் ஃபார், அதாவது எந்த நாட்டில் இருப்பவரும் என்னுடைய ஒரு எந்த மொழி பேசினாலும், அதாவது எங்கே இருந்தாலும் நான் வந்து எல்லோரும் சொந்தக்காரர்களே அப்படின்னு சொல்ற அந்த ஒரு இன்க்ளூசிவ்னஸ் எல்லாற்றுக்குமே பொருந்தும். அந்த வகையில் வந்து ஆட்டிசம் குழந்தைகளுக்கும் சரி, அந்த குடும்பத்தினருக்கும் மிக மிக பொருந்தும். அதே போல ஆட்டிசம் இருக்கும் அந்த பெற்றோர்களும் கூட புஷ்பராணி வில்லியம்ஸ் அவர்கள் சொன்னது போல நம்ம எந்த ஒரு தயக்கத்தையும் தவிர்த்து வெளியில் வாருங்கள். அதே போல வந்து நீங்கள் எல்லா சமூக நிகழ்வுகளிலும் மிக ஊக்கமாக கலந்து கொள்ளுங்கள். இந்த சமூகம் உங்களுக்கானது. நீங்கள் வந்து இந்த சமூகத்தின் உறுப்பினராக வந்து நிறைய செய்யுங்கள். அதே போல சமூகமும் கண்டிப்பாக வந்து அவர்களை மிகுந்த அக்கறையுடன் வந்து அவர்களை பேணுங்கள் என்கின்ற அந்த ஒரு வேண்டுகோளையும் விடுத்து அமெரிக்க தமிழ் வானொலி சிறப்புடன் நிகழ்த்திய இந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த வலைத்தமிழ்.com மற்றும் சேரிட்டி கிராசிங் ஃபவுண்டேஷன் அந்த ஒரு சமூக நிறுவனம் அனைவருக்கும் வந்து நன்றி கூறி, நூற்றுக்கணக்கான நேயர்களுக்கும் வந்து நன்றி கூறி, முக்கியமாக நம்முடைய வந்திருக்கும் டாக்டர் பார்த்திபன், டாக்டர் ராஜேஸ்வரி மற்றும் டாக்டர் பிரியா பாலா அவர்களுக்கு மிக மிகுந்த நன்றிகளை கூறி இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்கிறோம். நன்றிங்க டாக்டர் பிரியா, டாக்டர் ராஜேஸ்வரி மற்றும் டாக்டர் பார்த்திபன். ரொம்ப நன்றிங்க டாக்டர் ராஜேஸ்வரி. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. எனக்கு இதுல கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இட் வாஸ் இம்மன்ஸ்லி அமேசிங். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றிங்க. எங்களோட கருத்துல இத்தனை ஃபேமிலிஸ்க்கு கொண்டு போறதுக்காக ஒரு வாய்ப்பா அமெரிக்கன் தமிழ் வானொலி இருந்ததுல வந்து மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க.
நன்றி நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்த நிகழ்ச்சியின் நெறியாளரை செய்த மகேந்திரன் பெரியசாமி, வாஷிங்டன் டிசி பகுதியிலிருந்து. அமெரிக்க தமிழ் வானொலியின் இன்னும் ஒரு இது போன்ற பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளில் தொடர்ந்து நாம் கலந்து கொள்வோம். நாங்கள் சென்ற மாதம் மார்ச் மாதம் மகளிர் மாதம் என்று மாதம் முழுக்க தொடர்ந்த நிகழ்ச்சிகள் கொடுத்தது போலவே இன்னும் இந்த மாதத்தில் இன்னும் மரபு திங்களாக இன்னும் பல மரபு சார்ந்த விஷயங்கள் செய்யும் பல நிகழ்ச்சிகளையும் கொடுக்க இருக்கிறோம். இது போன்ற ஆட்டிசம் சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்வுகள் என்ற பல நிகழ்வுகள் வரிசை கட்டிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள், எங்களோடு தமிழோடு பயணிப்போம். நன்றி, வணக்கம்.